ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானிக்கு ஜெய். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கோலாகலதயாபாத்திரம் மாதுரீரமணம் பிரபும் பக்தப்பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் அண்ணா திருவடிகளே சரணம். சரணம். பகவானுடைய அவதாரங்கள் அப்படிங்கிறது எண்ணிக்கைக்கு அடங்காத இருக்கக்கூடிய அவதாரங்கள். ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பூர்ணமாக எண்ணினாலும் எண்ணிடலாம். பூமியில் இருக்கக்கூடியதான மணல் துகளெல்லாம் தனித்தனியாக எண்ணி முடிஞ்சாலும் ஓயலாம். ஆனால் பகவான் பண்ணக்கூடிய அவதாரங்களுக்கு எண்ணிக்கை இல்லை அப்படின்னு பாகவத புராணமே சொல்றது. அவதாரா ஹெசங்கேயாகா அப்படின்னு அதில் நம்ம எடுத்து அனுபவிக்கலாம்படியா ஒரு 24 அவதாரங்கள் அப்படின்னு கொடுக்குறார் பாகவதத்தில். அதுலேயும் சங்கிரகமாக தசாவதாரம் அப்படிங்கிறத எல்லாரும் பொதுவாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை மாதிரி பகவானே எடுத்ததான சில அவதாரங்களையோ அல்லது வைகுண்டத்திலேருந்தோ மற்றவாள்லாம் இறங்கி வந்திருக்கா இல்லையா பூமியில் அவதார புருஷர்கள்னு அவளுடையவோ எல்லாருடையும் சமஷ்டி ரூபமாக சொல்லப்படுறதான் நம்ம ஸ்ரீ அண்ணாவுடைய அவதாரம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். எல்லா அவதாரங்களுக்கும் ஒரே ரூபம் ஸ்ரீ அண்ணா. அப்போ இந்த அவதாரத்தில் உள்ளதெல்லாம் இந்த அவதாரத்தில் இருக்கா, இப்போ பண்ணின அவதாரத்தில் இருக்கா, நம்ம பார்த்த அவதாரத்தில் இருக்கான்னா நம்ம இப்போ சொல்லக்கூடியதான அவகாசத்தில் நம்ம சொல்கிறது பார்த்தா அடேப்பா அப்படியே இருக்கேன்னு தோணும். ஆனால் அனுபவிச்சவாளுக்கு தெரியும் நம்ம சொல்கிறதோ நினைக்கிறதோ பேசுகிறதோ ரொம்ப குறைச்சல். கோடானு கோடி அண்டங்களுக்கு மத்தியில் ஒரு கடுகு தூக்கி வச்சது மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறது. இது ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல போனோமானா சொல்லுங்கால் பாரதமாம்னார் திருமங்கையாழ்வார். அது மகாபாரதம் போல போயிடும். அதனால சுருக்கமாக அனுபவிக்கணும். ஆனால் மேற்கொண்டு இதை சிந்தனை பண்ண உணர்ந்து உணரிலும்னு ஆழ்வார் சொல்கிறது மாதிரி உணர்ந்து பார்க்க இதுலேருந்து புங்கமாக பெருகின்றே போகும். 24,000 ஸ்லோகமுடையதான ராமாயணத்தை வச்சுட்டு சதகோடி விஸ்தீர்ணமான பாவார்த்தங்கள் எப்படி கிளம்புமோ அதை மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறது. ரொம்ப சாமான்யமான விஷயமா தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது சாமான்யன்றதுக்கு அர்த்தம் வஸ்துக்கிட்ட சாமான்யம் இல்லை, சொல்ல போகிற விஷயம் சொல்பமான விஷயமா தான் சொல்ல போகிறோம். அதுவோ கடலளவாய அப்படின்னு கடல் மாதிரி இருக்கு. பொதுவாகவே பகவான் அவதாரம் பண்ணிச்சவே பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கீதையிலேயே சொல்றார் இல்லையா. பரித்ராணாய சாதுன்னா யாரான பகவத் பக்தி பண்ணக்கூடியதான சாதுக்கள். அந்த சாதுக்கள் எல்லாம் பரித்ராணம் பண்ணோம். அவளுடைய பக்தி கெடாதபடிக்கு, அவளுடையதான அனுஷ்டானங்கள் கெடாதபடிக்கு, அவள் பண்ணக்கூடியதான பிரேம மார்க்கத்தில் செய்யக்கூடிய கதாசிரவண நாம சங்கீர்த்தனம் போன்றவைகள்லாம் கைங்கரியமாக பண்ணுறா. அதெல்லாம் கெட்டு போகாதபடி பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த அவதாரத்தில் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது இந்த தர்மத்தில் போக விடாதபடி கெடுக்கக்கூடியது பிரகிருதி பிராகிருதங்கள் அப்படின்னு இருந்த போதிலும் நாஸ்திகால்னு சில பேர், வேத மதத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடியதான பாக்கியர்கள்னு சில பேர், வேத மதத்தை ஒத்துண்டே தப்பான அர்த்தங்களை பண்ணக்கூடியதான குதுஷ்டிகள் அப்படின்னு சில பேர், லோகாயதர்கள்னு சாப்பிட்றதும் தூங்கிறதுமே வாழ்க்கைக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கக்கூடிய லோகாயதர்கள் சில பேர், இவாளெல்லாம் நிரசிக்கிறது தான் விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு இவாளெல்லாம் நிரசனம் பண்ணுறது. அதாவது இந்த பாகவதால் கிட்ட நெருங்க விடாத பார்த்துக்கிறது, இந்த பிரகிருதி பிராகிருதங்கள்லாம் கிட்ட நெருங்காதபடி பார்த்துக்கிறது. சரி, எந்த தர்மத்தை ஸ்தாபிக்கணும் இப்போ அப்படின்னா பாகவத தர்மமான வைஷ்ணவ தர்மத்தை லோகத்தில் ஸ்தாபிக்கணும். இதுக்காக எடுக்கிற அவதாரங்கள் இது ரொம்ப முக்கியமான அவதாரம். அதுவும் கலியும் கெடும் கண்டுகொண்மின் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னது போல இந்த கலியை துவம்சம் பண்ணுறதுக்குன்னே பெரிய ஒரு அவதாரம். ஆனால் முன்னாடி பண்ணின அத்தனை அவதாரங்களை காட்டிலும் பெரிய அவதாரம் இது மகாபூர்ணாவதாரம். கிருஷ்ணனை கூட பூர்ணாவதாரம்னுவா, இது மகாபூர்ணாவதாரம் அப்படின்னு. அப்போ எல்லா அவதாரங்களுடைய சாமியம் ஒற்றுமை இங்கே பார்க்கலாம். அந்தந்த அவதாரத்தினுடைய ஒத்துமை இந்த அவதாரத்தில் இவர் பண்ணியிருக்காரான அது அத்தனையும் சாமியம் இருக்கக்கூடியதான சமத்துவத்தை காட்டலாம். அதுக்கு மேலே பண்ணியிருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அவளுக்கு அனுபவத்தில் நேர பார்த்து அனுபவிச்சவாளுக்கு தான் அது தெரியும்.
அப்படிங்கிறதுனால அவதாரங்கள் இருக்கிற சாமியங்களை சிலதை சொல்லலாம் அப்படின்னு தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். அதில் முதல்ல மத்ஸ்யாவதாரம் அப்படின்னா பிரம்மதேவன் வேதத்தை இழந்துவிட்டு கண் இழந்தேனே என அவருக்கு கண்ணே வேதம் தான். அப்போ ஒரு மனுஷனுக்கு கண் இல்லைன்னா எதையுமே பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறது போல வேதத்தை விட்டுட்டா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஆயிட்ட போது கண் இழந்தேன் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க உடனே பகவான் வந்து வேதத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். மத்ஸ்யாவதாரம் பண்ணி மீன் ரூபத்தை எடுத்து அப்படிங்கிறது அங்க கதை. இங்க என்ன ஆச்சுறானா, அங்க பிரம்மா கண்ணிழந்தேன்னு கதறின மாதிரி எத்தனையோ மடாதிபதிகளா இருக்கிறவா, ஆச்சாரிய புருஷர்களா இருக்கிறவா, அவள்லாம் வேதம் வைதீகம் அல்லது வைதீகர்கள் அவள்லாம் க்ஷீணிச்சு போறாளே, இதன கண்ணு நமக்கு அது போயிடுத்தேன்னு பிரம்மா அலறது மாதிரி இவா அலறினா. யாருன்னா மடாதிபதிகள், ஆச்சாரிய புருஷர்கள், வைதீகத்திலையும் வேதத்திலையும் ஒரு கால் வைதீகால்ட்டியும் இதுகள்கிட்டலாம் ரொம்ப அக்கறை உடையவா, பிரேம உடையவா, பட்சபாதிகளா இருக்கிறவா எல்லாருமே புலம்பினா, கதறினா. அங்க ஒரு பிரம்மா கதறினா இங்க பல பேர் கதறி இருக்கா. உண்மையா அந்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி சேங்கனூர் அப்படிங்கிற சங்கபுரியில ஸ்ரீ அண்ணா அவதாரம் பண்ணி முதல்ல வேதம், அடுத்தது வைதீகம், வைதீகாள் இதை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னே அவதாரம் பண்றார். அதுக்கு அங்க பிரம்மா கதறினா மாதிரி இங்க சில பேர் கதறணுமே. அதனால தான் இப்போ சொன்னோம், மடாதிபதிகளோ போன்றவர்கள்லாம் எத்தனை பேர் இருக்கா, அபிமானிகள் இருக்கா, எல்லாருமே கதறினா. இதை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷாலும் வரமாட்டாளா, இதை புனருத்தாரணம் பண்ணத்துக்கு ஒருத்தர் வரமாட்டாளா அப்படின்னு துடிச்சுன்னு இருக்கா சாத்விகாலாம். அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ அண்ணா அவதாரம் பண்ணி இங்கே அவதாரம் பண்ணது போராதுன்னுட்டு வைதீக பரிபாலன சபா அப்படின்னு வைதீகால சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு, அப்புறம் வேத சம்ரக்ஷண ட்ரஸ்ட் போன்றவைகள்லாம் வச்சுட்டு வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறது. பொதுவாக வேதம் சம்ரக்ஷணம் பண்ணுறதுனால என்னன்னா வேதம் படித்த பிராமணால சம்ரட்சிக்கிறது. ஏன்னா அவளே மந்திர ரூபமாக வேத ஸ்வரூபங்களாக வேத மூர்த்திகளாக நடமாடுற வேதமாக இருக்கிறதுனால வேத சம்ரக்ஷணம்னு சொன்னோமானாலே வைதிகால சம்ரக்ஷணம் பண்ணும். வைதீகத்தில் இருக்கிறவா, ஏன்னா எல்லா பிராமணாலும் அநேகமாக லௌகீக பிராமணாலா போயிட்டா. கேவலம் பூனல்னு ஒன்று தொங்கின்னு இருக்கு அப்படிங்கிற மட்டும் சில பரிபாஷைகள் பிராமண பரிபாஷைகள் பேசுறா அப்படிங்கிற மட்டும், அல்லது கடைசி பட்சம் சந்தியாவந்தனாதிகள் மட்டும் பண்றா, ஆவணிய வட்டம் வந்தா பண்றா, சிராத்தங்களை அனுஷ்டிக்கிறா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற பிராமணாலாம் வேற. வேதம் படிச்சு வேதத்தில் சொன்னதான அனுஷ்டானங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த பிராமணால பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலேயே வேத சம்ரக்ஷணமாகுது மத்ஸ்யாவதாரம் போல. ஆனால் மத்ஸ்யாவதாரத்தில் வேத நூலை கொண்டு வந்து கொடுத்ததோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை விட உயர்ந்ததா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதா நீங்க ஆச்சரியம். வேதம் வைதீகத்துக்கு முக்கியத்துவம், வைதீகாளுக்கு முக்கியத்துவம். எங்க வைதீகம் ஒருத்தர் சிக வச்சுட்டு வேதம் படிச்ச ஒருத்தரை பார்த்தாச்சுலே கை குவிச்சு வா அப்படின்னு கூப்பிடுற ஒரு அழகு இருக்கே, அவளுக்கு ஏதோ ஒரு சம்மானம் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மரியாதை பண்ணி அனுப்புற விஷயத்திலையோ, அவளை கௌரவ புத்தியோட பழகிறதோ, அவள்கிட்ட பரம பிரேமையோட பழகிறதோ, அவள்லாம் நம்மளுடையதான ஜனங்கள், நம்மளவா, நம்மளை சேர்ந்தவா அப்படின்னு எடுத்துட்டு அவ குடும்ப யோகக்ஷேமத்தை உள்பட அவர் பார்த்துண்டு கவனிச்சுண்டு இப்படிலாம் இருந்து, இதோடு இல்லாத இந்த வேத சம்ரக்ஷண சபா அப்படிங்கிறதோ, வைதிக பரிபாலன சபா அப்படின்னோ, அகில பாரத சாது சங்கம் அப்படின்னோ, அகில பாரத ஸ்ரீ வைஷ்ணவ சங்கம் அப்படின்னோ, பிரம்ம சபானோ பல்வேறு விதமான ரூபங்களில் போய் வேதம் வைதீகம் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணா சம்ரக்ஷணம் பண்றதே முக்கியம். அப்படின்னு எங்கேயாவது குடுமியை பார்த்தா கட் பண்ணுடா, குடுமியை கட் பண்ணு, பூனலை அறுத்தி எரி, பாப்பானை பார்த்தா ஒழி, பாம்பையும் பாப்பானையும் பார்த்தியானா பாம்பை விட்டுரு, பாப்பான அடி அப்படின்லாம் கத்தின்னு இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னா யாரால முடியுமோ? அப்படின்னா இன்னைக்கு எத்தனை கனபாட்டிகள், அந்த காலத்தில் கனபாட்டிகள் கிராமத்தில் ஒருத்தர் இல்லை, ஒரு 10-20 கிராமம் இல்லை ஒரு நகரத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தால் கனபாட்டிகள்னா அபூர்வம் ஒரு வட்டாரத்துக்கே. அப்படிங்கிறச்சே இன்னைக்கு என்னடானா நூற்றுக்கணக்கான கனபாட்டிகள் தயாரானதெல்லாம் அண்ணாவுடைய உபன்யாசத்தில் அவர் பேசின பேச்சும் அவர் நடந்துட்ட விதத்தையும் பார்த்து நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து கணாந்தம் அத்தியனம் பண்ணும்படிக்கு பாடசாலையில் கொண்டு வந்து விட்டுவிட்டா. இதுக்கு தாண்டா சந்ததின்னு புரிஞ்சுட்டு விட்டுவிட்டா.
நம்ம தான் வேதம் படிக்கல, லௌகீக பிராமணனா போயிட்டோம், நம்ம பிள்ளைகளாவது வேதம் படிக்கட்டுமே அப்படின்னு அங்கலாச்சுண்டு, அண்ணா குழந்தைய பாடசாலையில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி படிக்க அனுப்பிச்சு அவளை அப்பப்போ கவனிச்சுட்டே இருந்து அவன் முடிச்சுட்டு வரானான்னு கவனிச்சு முடிச்சாவிட்டும் அவனுக்கு உடனே பொண்ணு கிடைக்கலையானா பொண்ணை எப்படி இந்த காலத்தில் யார் பொண்ணை தரா? குடுமி வச்சுட்டு இருக்கிறவனுக்கு எவன் பொண்ணை தருவான்? இந்த ஒரு 70-80 வருஷமா மாறி போன உலகத்துல எல்லாரும் பரமலௌகீகமான பிள்ளைகளை தான் பார்த்துட்டு போறா பொண்ணுகள்லாம் நினச்சே. அப்ப இவர் என்ன பண்ணார்னா பகவத் குணத்தை சொல்லி சொல்லி ராமாயணம் பாகவதம் போன்றவைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையா ஆகர்ஷிச்சு அந்தந்த குடும்பத்துல தான் தலைவனாக உட்கார அவளே உட்கார வைக்க இவரும் குடும்பத்துல ஒத்தனா போய் பழகி ஒவ்வொரு குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் மனசுக்குள்ள வேதம் வைதீகம் அது பாகவத ராமாயண பிரவச்சனங்கள் அல்லது மூல பாராயணங்கள் நாம சங்கீர்த்தனங்கள் ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் போன்றவைகள் திவ்ய தேசங்கள் யாத்திரைகள் கைங்கரியங்கள் திவ்ய தேசங்கள்ல இப்படியாக மேல மேல நித்தியோத்சவம் வீட்லயே அவாவா வீட்டில் நித்தியோத்சவங்கள் நடத்துறது அப்படிங்கிறதுலாம் அந்த ஸ்திரீ குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேருந்தே அதுல ருச்சியை உண்டாக்கி நீ எப்போ கிருஷ்ணனை அடையணும்னு ஆசைப்படுறியோ ஒரு வைதிகனுக்கு வாக்கப்படு அப்படின்னு இவர் பிரவச்சனங்கள்ல சொல்ல சொல்ல அதை கேட்டு பல பேர் பிஇ படிச்சேன், எம்பிஏ படித்தேன், டாக்டருக்கு படித்தேன்லாம் படித்தவாள்லாம் கடைசியில் வைதிகால இவ வேதம் தான் படிச்சிருப்பா. ஒரு கால் 1ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டா, இல்லை 8ஆம் கிளாஸ் படிச்சிருப்பா. அவளுக்கெல்லாம் தானே வலியை வந்து கல்யாணம் பண்ணிக்க தயார் அப்படின்னு இன்னைக்கு எத்தனை பேர் வைதிகால கல்யாணம் பண்ணிட்டு வேத சந்ததியாக உருவாக்கிண்டு வந்திருக்கார். இதெல்லாம் வந்து வாய் கொண்டு சொன்ன ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மகாபாரதம் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் வேதத்தையும் வைதிகத்தையும் வைதிகாலையும் சம்ரட்சணம் பண்ணினார் அப்படிங்கச்சே. அப்ப நாஸ்திகன் கிளம்பி பாப்பான ஒழி புனலை கட் பண்ணு குடுமியை கட் பண்ணுலாம் சொல்லிட்டு இருந்த காலத்துல வைதிகால் தைரியமா நடமாடி எங்க பார்த்தாலும் போகும்படிக்கு பண்ணினதுன்றது இவருடையதான பெரிய கைங்கரியம் முயற்சி கிருஷி. வந்த அவதார காரியத்துல முக்கியமான காரியம் மத்ஸ்யாவதாரம் போல செய்யணும். அடுத்து கூர்மாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோமானா கூர்மாவதாரத்துக்கு பார்க்கடலை கடையச்சேவே பலவேறு வஸ்துக்கள் வந்தது. அபூர்வமான வஸ்துன்ற விஷம் உள்பட வந்தது, எல்லாம் வந்தது. இருந்தாலும் இவாளுக்கு முக்கிய பலன் எதிரான தேவர்கள்லாம் அமிர்தம் கிடையறதுக்கு முக்கிய பலன் எதிரான அமிர்தம். அதை சாப்பிடணும். சாப்பிட்டா என்ன ஆவான்னு அமிர்தம் அமரனா போயிடும், தேவனா போயிடுவோம், அமரனா போயிடுவோம், மரணம் இல்லாத மரணத்தை ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறதுனால முக்கிய பலன் அவளுக்கு தேவாளுக்கு எது? அமிர்தம். அப்ப முக்கியமான பலன் எப்படி அவளுக்கு சாதிச்சு கொடுத்தாருன்னா பெண்ணுருவாகி தானே ஒரு மோகினி ரூபத்தை எடுத்துன்னு வந்து அஞ்சுவை அமுதம் அன்றளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படிங்கிறது போல அருமையான இந்த அமிர்தத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் சாதிச்சார், பரிமாறினார் வரிசையா உட்கார வச்சு. அதுல கூட அவளை வஞ்சிச்சு விட்டு இவாளுக்கு சாதிச்சுட்டே போன ஒரு அழகு இருக்கே, நர்த்தனம் ஆடிண்டே. இப்படி தேவாளுக்கு வேண்டிய முக்கிய பிரயோஜனம் அவளுக்கு பலன் எதிரான அமிர்தம், மிச்சதெல்லாம் அவாந்தர பலம். எதிரான அவன் குதிரை கிடைச்சது, யானை கிடைச்சது, துளசி வந்தது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி நான் காமதேனு வந்தது, கல்பக விருட்சம் வந்தது, சிந்தாமணி வந்தது, இல்லை கௌஸ்துபம் வந்ததுன்றதெல்லாம் என்னென்னமோ சொல்றா இல்லையா, ஒவ்வொன்றும் வந்ததெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அவளுக்கு பகிர்ந்து கொடுத்து தானும் 1-2 எடுத்துட்டு விண்ணவர் அமுதுனா அமுதினில் வரும் பெண் அமுது அப்படின்னு இவருக்கு முக்கியமான பலன் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி இந்த எம்பெருமானுக்கு மாலையிட லக்ஷ்மி கல்யாணம் நடந்தது, வங்கக்கடல் கடைந்த மாதவன். அப்ப இவருக்கு முக்கிய பலன் தாயார் திருக்கல்யாணம். அது ரமா முகுந்தம் நிரபேட்ச வீப்சிதம்னு மாலையிட்டா அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஆனா தேவாளுக்கு எது முக்கியம் அப்படின்னா தேவாளுக்கு முக்கியம் பலன் அமிர்தம். அது மாதிரி இப்ப இருக்கக்கூடியதான காலத்துல ஜனங்களுக்கு எது தேவை? அமிர்தம் தான் முக்கிய பலன். எதிரான பகவத் குணாமிர்தம் இவருக்கு முக்கிய பலன்னா ஜீவாத்மாக்கள் வைகுண்டம் போகுது, அதனுடையவே சொந்த சொத்தா இருக்கிற வைகுண்டமான வீடை அடைஞ்சி அங்க இருக்கிற பந்துக்களோட கூடியிருந்து குளிர்ந்து எம்பெருமானுக்கு கைங்கரியாதிகளை பண்றது, அது இவருக்கு லாபம். இவாளெல்லாம் அனுப்புறாரு, அதுக்கு தானே வந்திருக்கார் வைகுண்டத்திலேருந்து. அதனால இவருடையது. அதே மாதிரி இப்ப என்னடானா அங்க முக்கிய பலனான அமிர்த விதரணம் போல இங்க என்ன பண்ணார்னா சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் அப்படின்னு இந்த பாகவத புராணமோ ராமாயணத்தையோ எல்லாம் அமிர்தம் இல்லையா, பக்தா அமிர்தம்
விஸ்வஜனானுமோதனம், திவ்ய பிரபந்தம் போன்றவைகளெல்லாம் கையில் வச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாக்குனால அந்த வாக்காகிய அந்த கரண்டி அப்படின்ற ஆப்பை, அந்த ஆப்பையால பரிமாறுறார். அவள்லாம் கேட்கிறவள்லாம் ஸ்ரோதாக்கள்லாம் காதுகள்ன்ற தொன்ன வழியா வாங்கி வாங்கி உள்ள மடக்குன்னு பிபத பாகவதம், நல்ல குடிங்கோ குடிங்கோ சாப்பிடுங்கோ அப்படின்னு போட்டு அள்ளி கொடுத்து ராப்பகல்னு பாராத ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளைலாம் கூட உபன்யாசங்கள்னு பண்ணிட்டு இப்படி இருக்கிறதுனால எல்லா ஜனங்களும் இவருடையதான அமிர்தமான பகவத் குணத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தரும் அமரர்களாக ஆயிட்டாளாம். இவெல்லாம் பூமியிலேயே அமரர்கள் ஆயிட்டா. இவ பூமியில் அமரர்கள் ஆயிட்டான்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேவலோகத்து அமரர்கள் மாதிரி இல்லை, வைகுண்டத்து அமரர்கள். வைகுண்டத்து அமரரும் முனிவரும் வியந்தனர்ன்றது மாதிரி இவெல்லாம் என்ன வைகுண்ட వ్యక్తిகளா, இவ பூமியில் இருக்கிறவா தானா, சம்சாரிகள் தானா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு எல்லாரும் பாகவத ராமாயண திவ்ய பிரபந்த பக்த சரித்திரங்கள், அதில் ராமானுஜர் வைபவம், திவ்ய தேச வைபவம்னு ஒவ்வொன்றுக்கும் மூழ்கி போய் அதையே குடிச்சுன்றதுனால அவ இவர் பண்ணினது அந்த கூர்மாவதாரத்தில் கொடுத்ததான ஒரு கரும்பு சக்க மாதிரி தான் அங்கே கொடுத்த அமிர்தம். இது அப்படி இல்லை, கரும்புனுடையதான ரசம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி சார புழிஞ்சி கையில் கொடுக்கறது மாதிரி பகவத் குணத்தை கொடுத்தார் இல்லையா. அதனால தான் இங்கே ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா அப்படின்னு வியாசாச்சாரியருடைய வாக்கியம். அப்போ தேயோ நாராயண சதான இந்த கலியுகத்தில் என்ன விதமாக தியானம் பண்ண முடியும் அப்படின்னா, சத்தியம் பரம் தீமஹின்னு ஆரம்பிச்சு ஹரிம் பரம்னு சொல்லக்கூடிய பாகவத புராணத்தை எடுத்து இது தாண்டா இந்த கலியில நீ பண்ணக்கூடிய தியானம், கதாசிரவண பாராயண கீர்த்தனாதிகள் மூலமா ஏற்படக்கூடிய தியானம் தான் இந்த கலியில செல்லுபடியாகும். இதுக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் பாகவத தர்மம்னு பேர் அப்படின்னு எடுத்து காண்பிச்சதுனால இது கூர்மாவதாரம் போல, ஆனா அதோட விஞ்சி, அது மத்ஸ்யாவதாரம் போல அதோட விஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய அவதாரம், இவர் பண்ணியிருக்கிற காரியங்கள். அடுத்தது வராக அவதாரம்னா அங்க பூமியை உத்தாரணம் பண்ணினார் அப்படிங்கிறது பெரிய விஷயமா சொல்றோம். ஏன்னா பூமி இருந்தால் தானே எல்லா தர்மமும் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால பூமியை உத்தாரணம், இவருடைய அவதாரம், திவ்ய தேசங்கள், அவதார புருஷர்கள் எல்லாத்துக்கும் பூமி வேணுமே, பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னா இங்கே இந்த அவதாரம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய அவதாரத்தில் சர்வ ஜன உத்தாரணம், சர்வ ஜீவ உத்தாரணம் அப்படின்னு இவாளெல்லாம் கதாசிரவண கீர்த்தன கைங்கரியாதிகள் மூலமா இவாளெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியா பண்ணினார். அப்படிங்கிறதுனால உய்வித்தவர் உத்தாரணம் பண்ணினார் அப்படிங்கிறதுனால இது அதை விட பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுத்தா ஒரு மண்ணை, அதுல இருக்க பூமி ஒரு ஊர் சிரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஊர் சிரிக்காது, ஊர்ல இருக்கிற மக்கள் சிரிக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு ஆகு பெயர்னு பேர் தமிழ் இலக்கணத்துல. அது மாதிரி இங்க பூமியை மட்டும் உதாரணம் பண்ணி கொடுத்தா போறாது, பூமியில வாழக்கூடிய ஜீவராசிகளை கரையேத்தனம் அப்படின்னு வந்ததான அவதாரம். இப்போ வராக அவதாரத்தை காட்டிலும் விசேஷம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அங்க ஜடத்தை உதாரணம் பண்ணார், இங்க ஜீவர்களை உதாரணம் பண்றார். அப்ப ஜடத்தை உதாரணம் பண்றதை காட்டிலும் அதுக்கு முக்கிய லட்சியம் எதிரான, முக்கிய பலன் எதிரான ஜீவாத்ம உதாரணம், அதை பண்ணின அவதாரம் வராக அவதாரம். அடுத்து நிருசிம்ம அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரகலாதனை போல குட்டி 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 குட்டியான குழந்தைகள் பிறந்து ஒரு இலை முளைக்கல 2 இலை முளைக்கலன்னு இருக்கக்கூடிய பேச வாக்கு வந்த குழந்தைகள்லாம், குஞ்சு குழந்தைகள்லாம், அதுகள்லாம் வாய் நிறைய நாமம் சொல்ல ஆரம்பிச்சுடுத்து இந்த அவதாரம், அண்ணாவுடைய அவதாரம். அங்க பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம். இங்க ஒரு சிறுவன் 1000 நாமங்களை சொன்னான். இங்க பல குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள். அவர் 3-4 தலைமுறைக்கு மேல பார்த்தவர் அண்ணா, 5-6 தலைமுறைக்கு மேல பார்த்தவர். அப்படி இருக்கச்சே தான் இத்தனை தலைமுறையில எங்கெங்கெல்லாம் ஸ்வஜனங்கள் இருக்காளோ அவ வீடுகளில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுலேருந்து நாமம் சொல்லும். நாமம் சொல்றதோடு இல்லாத அங்கேருந்து அண்ணாவை சேவிக்கலாம்னு வந்தானா கிட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டே வந்து அந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுல புதுசா ஒருத்தரை பார்த்து எப்படி பிரேமம் உண்டாகும் அப்படின்னா அதான் புரியலையே. பரம பிரேம தன்னால உண்டாகி வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா மற்றவா பெரியவாள்லாம் சொன்னா கூட கேட்காது, அண்ணா சொல்லிட்டா கேட்கும் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொன்னா அதுதான் கேட்பேன் அப்படின்னும். இவரோ தர்மத்தை தானே சொல்ல போறார். உங்க பெரியவாழ்கிட்டெல்லாம் நீ பூஜ்யமா நடந்துக்கோ, பிரியமா நடந்துக்கோ, அவளுக்கு சேவை பண்ணு போன்ற சாமானிய தர்மத்திலேருந்து ஆரம்பிச்சு விசேஷ தர்மம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. அப்படி அத்தனை பேருக்கும் வந்துடுத்து. எல்லா குழந்தைகள்லாம் வந்தா அப்பாங்கிறது, தாத்தாங்கிறது, அண்ணாங்கிறது, அதுக்கு தோணினபடிக்கு உறவை வச்சுட்டு அதுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் உறவு.
அதனால தனித்தனிப்பட்ட முறையில் உறவாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பந்துவாக இருந்துட்டு எல்லாத்தையும் பிரேமையை அவளுக்கு வளர்த்துண்டு இவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இவருடைய சந்தோஷம் முகோல்லாசத்துக்காகன்னு எல்லா குஞ்சு குழந்தைகளும் அது நாமம் சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நாமம் வந்துருது. அங்க பிரகலாதன் ஒருத்தன், இங்க அனந்தங்கூடி குஞ்சு குழந்தைகளாம். அங்க ஒரு இரண்யகசிபு கீழ்ச்சி எறியறதுக்கு விநாசாய்ச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு ஒரு இரண்யன் அப்படின்னா இங்க என்னன்னா நாஸ்திகவாதிகள் ஒவ்வொருத்தரும் இரண்யனா கிளம்பி விட்டான். அப்படிங்கச்சு அதான் முன்னாடியே சொல்லிட்டோமே, வைதிகம் வேதம் வைதிகம்லாம் எல்லாத்தையுமே தலை தூக்க விடாத பண்ணிவிட்டான்ற சந்தர்ப்பத்தில் ஒரு இரண்யகசிபு இல்லை பல இரண்யகசிபுகள் இருந்தவாளெல்லாம் இவர் பண்ற கர்ஜனை இவருடைய சாத்விக பாவம், அதனால ஒவ்வொரு நாஸ்திகனும் மெதுவாக மாறி அங்கே ஒழிச்சு கட்டணும், இங்கே ஒழிக்க வேண்டாம், அவன் மனசை மாற்றணும். இல்லை மாறி கண்ணதாசன்னு பேரில் வருதோ இல்லை அவன் மெதுவாக நாங்கள்லாம் எங்கள் கட்சியிலெல்லாம் நிறைய இந்துக்கள் தான் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்கிறவாளாகவோ வழிக்கு வரான். அப்புறமா நான் வீட்டில் மெதுவாக பூஜை பண்ண அனுமதிச்சு அவள் பொம்மநாட்டிகள்லாம் பூஜை பண்ணுறதாகவோ ஹோமங்கள் பண்ணுறதாகவோ க்ஷேத்திரங்கள்லாம் திவ்ய தேசங்கள் அல்லது கோவில்களுக்கெல்லாம் போகிறவாளாகவோ இவாளும் அப்படி தலைமறைவா காய்மறைவா இவாளும் போயிண்டு வந்துண்டோ இல்லை இவாளும் வீட்டில் சாமி கும்பிட்டுண்டோ இப்படியாக எல்லாரும் நாஸ்திகனே இல்லைன்னு பண்ணிவிட்டான். இரண்யகசிபு மாதிரி இருந்தவனெல்லாம் ஒவ்வொருத்தரையும் மாற்றி அவனை மெதுவாக மனசுக்குள்ள ஆஸ்திகன், வெளியில் பார்த்தா நாஸ்திகனை மாதிரி கட்சிக்காகவும் அதுக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் பேச வைக்கும்படியாக பண்ணிவிட்டார் அப்படின்னு. அதோடு இல்லாத ஸ்வஜனங்கள்னு இருக்கிறவா அத்தனை பேரையும் பரிபாலிக்கிறது நரசிம்ம அவதாரம் போல. சரி எல்லாம் ரைட்டு, இவருக்கு நரசிம்மன் எப்படி இருந்தார்னா பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் தோளில் இப்படி துண்டை போட்டுண்டு ஒரு பிராமணன் சாதாரண பிராமணனாக போகிறது மாதிரி போவார், பார்த்தா நரனாக இருப்பார். ஆனால் மேடையில் ஏறி பேசச்சே சிம்மமாக கர்ஜனை பண்ணுவார், எல்லாத்தையும் கண்டிக்கிறதும் ஸ்வமதத்தை ஸ்தாபிக்கிறதும் இதெல்லாம் பார்த்தா சிம்மமோன்னு தோணும். அப்போ நரங்கலந்த சிம்மமாகவே நித்தியத்திலே இருந்திருக்கார். அப்படிங்கிறதுனாலே இது நரசிம்மாவதாரம். ஆனால் அந்த நரசிம்மன் ஒரு இரண்யனை தான் வதம் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஒரு பிரகலாதன் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருந்தது. இங்கே அநேக இரண்யனை நிரசனம் பண்ணோம், அநேக பிரகலாதனை உருவாக்கி கொடுக்கணும் உலகத்துக்கு. அப்போதானே கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்துன்னு ஆகும் நம்மாழ்வார் வாக்கு. அதுக்காக இது பண்ணினதுனால நிருசிம்மாவதாரம் போல ஆனால் அதை விட உத்கிருஷ்டமான உயர்ந்ததான ஒரு அவதாரம். அடுத்தது வாமனாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே பலி போன்ற பலிட்ட போய் யாச்சகம் பண்ணான் தானே வாமனாவதாரம். இங்கே பலி போன்ற கர்வத்தோட என்ன மாதிரி உண்டா அப்படின்னு இருக்கக்கூடியதான கலி ஜனங்கள்கிட்டெல்லாம் போய் யாச்சனம் பண்ணுறார். எங்க வாய் நிறைய நாராயணான்னு சொல்லுப்பா, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுப்பா, ராமான்னு சொல்லுப்பா, இல்லை ராமானுஜான்னு சொல்லுப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தையும் போய் யாச்சகம் பண்ணுறதை பார்த்தா வாமனாவதார யாச்சகம். அவன் கூட ஒரு பலிகிட்ட கேட்டான், இவரோ கோடானு கோடி பலி சக்கரவர்த்தி போல் அகம்பாவியா இருக்கிறவாட்டெல்லாம் போய் கேட்கிறார். சரி, அங்கே உடனே ஓங்கி உலகளந்த உத்தமனாக வியாபிச்சாரே, கரந்தெங்கும் பரந்தானை காண்பர்தாமேன்றது மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபிச்சு பெரிய விஸ்வரூபத்தை எடுத்துட்டு அப்படி இருந்தாரேன்னா இவர் நடனா நாமத்திலையும் கதா கீர்த்தனத்தினாலையுமே வியாபகம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு விட்டார். இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் போனாலும் ஸ்ரீ அண்ணா அப்படின்னா தெரியக்கூடியவா நிறைய பேர் இருக்கா. பாதி பேர் அண்ணாவை சேவிச்சதே இல்லை இந்த அவதாரத்தில் நேருக்கு நேர், ஆனால் குரல் கேட்டுட்டே இருக்கா ராத்திரி ஆச்சுனா. அங்கே இருக்கிறவா தான் இல்லை, யாரோ சாமானியர்கள் லௌகீகளாக இருக்கிற இந்துக்கள்னு மட்டும் இல்லை, பெரிய பெரிய மடாதிபதிகளாக இருக்கிறவா கூட கேசட் 1 மணி நேரம் ராத்திரி கேட்டுட்டு தான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சில ஜீயர்களோ சில சங்கராச்சாரியர்களோ அவளும் அப்படிதான் இருக்கா. ஏன்னா எல்லாருக்கும் தேவை, அத்தனை பேருக்கும் ஆறுதல், அத்தனை பேருக்கும் ஆதரவு, அத்தனை பேருக்கும் தர்மம், அத்தனை பேருக்கும் பிரேம எல்லாத்தையும் விதரணம் பண்ணி நீ இருக்க வேண்டிய முறை இதுதான் அப்படின்னு சன்னியாசிகள் பரியந்தம் பிரம்மச்சாரிகள்லேருந்து எல்லா ஆசிரமிகளுக்கும் வேண்டிய விஷயங்களை விதரணம் பண்ணி கொடுத்தது. அப்படிங்கச்சே அன்னைக்கு வியாபிச்சது எதுக்குடானா நான் தாண்டா சுவாமி, நீ என்னுடைய சொத்து அப்படின்னு காட்டுறதுக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த சுவாமி கிட்ட நீ எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் எதனால் அந்த சுவாமியை நீ அடைய முடியும் அப்படின்னும் அதை நீ அடைய முடியும்னு வெறும் திக் தரிசனம் பண்ணுறது மாதிரி இப்படி காட்டி கொடுக்கறதாக இல்லாத இதுதான் பாதைன்னு தானும் இருந்து எல்லாரையும் பண்ண வச்சு தத்திர பாகவதான் தர்மான் சிக்ஷேத்துன்னு அது சிக்ஷை பண்ணி கொண்டு போய் சேர்த்ததை பார்த்தா திரிவிக்ரம அவதாரத்தோட பெரிய அவதாரமாக இருக்கு.
அங்கே ஒத்தன்ட்ட போய் பலி சக்கரவர்த்திட்ட ஏதோ பூதானம்னா பூதானம் தானே கேட்டான், நான் நாமதானம் கேட்குறேன் அப்படின்னு போய் யாச்சகம் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம். பூமி தானம் பண்ணுறதுக்கு கோடி பேர் வரலாம், நாமத்தை சொல்கிறதுக்கு ஒருத்தன் வர முடியாது. அப்படிங்கிற காலத்தில் கோடானு கோடி பேர் பக்தாள் இருக்கா ஸ்ரீ அண்ணாக்கு. இப்போ அத்தனை பேரும் வாயாலையும் நாமம் சொல்கிறா அப்படிங்கிறது விஷயம். அடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம். அப்படின்னா அங்கே பரசுன்றதான கோடாரியை தூக்கின்னு வந்தார், இங்கே தாளம் மேளங்களான பஜனைக்கு வேண்டியதான சாமான்களை தூக்கின்னு வந்தார் அப்படின்னு. அது தூக்கின்னு வந்தாரே என்ன பண்ணார்னா, அங்கு திருப்த க்ஷத்ரிய நாசாயன்னு எந்தெந்த அரச குடும்பங்களில் ராஜகுமாரர்களாக பிறக்கிறவாள்லாம் வெறும் தைத்தியர்களை போல அசுர அம்சமாக அசுர ஆவேசமாக இருந்தவாளெல்லாம் எல்லாருடைய தலையும் பனங்காயை உருட்டுறது மாதிரி சீவி தள்ளினார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இங்கே அப்படி இல்லாத, இங்கே எல்லாமே பாக்கியர்கள், குதிருஷ்டிகள், நாஸ்திகர்கள், லோகாயுதர்கள், ஆஸ்திக நாஸ்திகர்கள், அதோடு இல்லாத பிற மதத்தவர்கள் அவள்லாம் வந்து படுத்துகிற பாடு கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களுமா வந்து இங்கே அப்படியே ஆளை பிடிக்கிறது மாதிரி மந்தையில் ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு நரியானது வந்து ஒரு ஆடையாக பிடிச்சின்னு போகிறது மாதிரி இங்கே எல்லா இந்துக்களுடைய மனசையும் மாத்திரவாளான பிற மதத்தவர்கள் அவள் எவ்வளவோ யுக்தியினால் வந்து மாற்ற பார்க்குறா அப்படின்லாம் இருக்கச்சே அவள் அத்தனை பேருடையதான மதங்களையும் கொள்கைகளையும் நிரசனம் பண்ணி நம்மளை வாழ முதல்ல காப்பாற்றிக்கணுமே, பயிரை காப்பாற்றுறதுக்கு வேலி போடணுமேன்றது மாதிரி அதெல்லாம் அரிசமய செடி அதனை அடியறுத்தான் வாழின்றது மாதிரி எல்லா இடத்துலையும் போய் பண்ணி எல்லாம் ராமானுஜர் காலமாக இருந்தால் மற்ற சங்கரர் மத்வர் ராமானுஜர் காலமாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சாத்விகமாக ஓரளவுக்கு இருந்து வாழ்ந்துட்டு போயிட்டா. வைதிகமும் வைதிகாலுக்கும் மரியாதையோடு இருந்த காலம். ஆனால் ராமானுஜர் காலம் மத்வர் காலம் எல்லாம் 1000 வருஷங்கள் போயிட்டு இருக்கு, 800 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு இருந்தவா. ஆனால் இன்னைக்கு இருக்கிறதான கலியை பார்த்தா பயமாக இருக்கு. ஒத்தர் உழைக்க முடியாது கலியில், ஒத்தம் போக முடியாது மோட்சம் அப்படின்னு இருக்கிற காலத்தில் வந்து செய்யணுமானா பரசுராமாவதாரத்தை காட்டிலும் இதில் அது மட்டும் இல்லை, பாரத தேசம் பூரா அவரும் எங்கெங்கெல்லாம் க்ஷத்திரிய குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறதுனாலே உடனே ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டு போய் அந்த சிசுவை ஹத்தி பண்ணி விடுவார். அதை மாதிரி இவர் பாரத தேசம் பூரா கோலாகலன் பக்த கோலாகலனிய ராதையும் தன்னுடைய குடும்ப பரிவாரங்களையும் சிஷ்யர்களையும் அழைச்சிட்டு போய் திக்விஜயமாக போய் அங்கங்கே இருக்கக்கூடிய பாகியர்கள், குதிருஷ்டிகள், நாஸ்திகர்கள், லோகாயுதர்கள், ஆஸ்திக நாஸ்திகர்கள் எல்லாரையும் நிரசனம் பண்ணி பாரத தேசம் பூரா திக்விஜயம் பண்ணி வந்ததை பார்த்தா பரசுராமர் பண்ணது ஏமாத்திரம் தலையிலே சீவரது ஒரு பெரிய காட்சியமான ஒரு வீராதி வீரன் பராக்கிரமசாலியாக இருந்துவிட்டான். அதுவும் பகவத் ஆவேசம் அப்படின்னு இருந்துருச்சுன்னா அவன் பண்ணுறதுக்கு காரியம் வேற. என்ன பண்ணானா தலையை உருட்டுறது பனங்காய் மாதிரி 21 தலைமை. அதுவும் பெருசு. இங்கே இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றும் மலையாக உட்காந்துருக்கு. எல்லா பிரச்சாரங்களும் அதுலேயும் இப்போ இருக்கிற இந்துக்களுக்கெல்லாம் அதில் தான் ஆக்கர்ஷணம் வருது. அந்த பிற மதங்கள் பிற சமயங்கள் அப்படின்னு அதிலெல்லாம் போய் விழாதபடி அப்படியே கோவிந்த புஜகுப்தாயாம் அப்படின்னு அடையவடைஞ்சான் மாதிரி அரவணைச்சி கொண்டு போகிறார் இல்லையா. கொண்டு போனது பரசுராம அவதாரத்தோட ரொம்ப பெருசு. இது இதெல்லாம் அந்தந்த அவதாரத்துலேருந்து சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன் தவிர இவர் பண்ணது அதெல்லாம் எங்கேயோ இருக்கு, இவர் பண்ணது எங்கேயோ இருக்கு. இந்த ஒரே அவதாரத்திலே இத்தனை பண்ணியிருக்கார். அது ராமாவதாரம் அப்படின்னா. இங்கே சாரித்திரேனச்ச கோயுக்தா முதல் கேள்வி. சாரித்திர புருஷன் அப்படின்னா இவருடைய சாரித்திரத்தை பார்த்தோமானா என்ன ஆச்சரியமா இருக்கு. சரித்திரம் பேர்ந்தவாறும் வளர்ந்தவாறும்னு பிறந்தது எங்கேயோ ஏழை பிராமணர் வைதிகாள் வீட்டில் பிறந்துவிட்டு பெரியவாச்சான் பிள்ளையுடைய வம்சத்தில் இவர் ஆவணி ரோகிணியில் அவதாரம் பண்ணிட்டு அப்படியே ஏழை பிராமணனாகவே இருந்துட்டு இங்கே போய் தியானம் பண்ணலாமா, அங்கே போய் ஜபம் பண்ணலாமா, சில பேருக்கு வீட்டில் போய் தவசம் பண்ணி வைக்கலாமா, அதில் வர பைசாவை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்கலாமா, குடும்ப நிர்வாகம், வீட்டுக்கு மூத்த பிள்ளை, வேற என்ன பண்ணுறது, வைதிகம் தானே பண்ணி வைக்க முடியும் அப்படின்றதுனால பிரயோகங்களை தெரிஞ்சுட்டு அது அதுக்கு போய் பண்ணி வைக்கிறது போல இருந்துட்டே அதுலேருந்து உருமாறி அப்படியே பெரிய யோகீஸ்வரன் அப்படின்னு சமாதியில் இருந்து அதுலேருந்து உருமாறி பிரேமிகன் அப்படிங்கிற பிரேம பக்தனாகவும் சரணாகதனாகவும் ஆகி அதுக்கப்புறமா என்னடனா நவவிதமான பக்தி லட்சணங்களையும் லோகத்துக்கு காற்றவனாக ஆகி அதுக்கப்புறமா என்னடனா சாட்சாத்கார அனுபூதிகள்லாம் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு உண்டு. ஸோ ஸ்வரூபத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனாலே அவருக்கு பிறவிலேயே உண்டு. அதோடு இல்லாத பலவேறு கோணங்களில் பலவேறு அவதாரங்களாக தனக்குத்தானே பார்த்து அனுபவிச்சது வேற. அதுக்கப்புறமா கிரந்தம், கீர்த்தனங்கள், சப்தாகங்கள், பிரச்சாரங்கள்னு போய் கடைசியில் பெரிய ஒரு அவதார புருஷன்றதை லோகத்தில் காண்பிச்சதுனால சரித்திரம், இந்த சரித்திரம் ஆரம்பத்திலேருந்து பூரா பிரேமிக விஜயத்தில் சரித்திரத்தை பார்த்தோம்னா இது எல்லாருமே பார்க்குறோம். பிரேமிக விஜயம்ன்றதான அந்த நூல் எழுதியிருக்கா. அதில் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, கடுகாக இருக்குது. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு
சம்பவங்களும் ஒரு ஒரு சின்ன சின்ன கடுகு மாதிரி தான் எழுதி வச்சிருக்கா. அதுவும் ஒவ்வொன்றும் மகாபாரதம் மாதிரி கிடக்கு. ஒரு ஒரு சம்பவமும் ஒரு மகாபாரதம். இன்னும் சொல்ல போனோம்னா சரித்திரத்தில் முக்கிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எத்தனை கோடி பக்தாள் இருக்காளோ அத்தனை பேரையும் தனித்தனியாக போய் கேட்டேன்னா உங்களுக்கும் அண்ணாவுக்கும் என்ன சம்பந்தம், உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதுன்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாகவதம் சொல்லுவா, ஒவ்வொருத்தரும் லட்ச கிரந்தம் கூட சொல்லுவா. மகாபாரத அளவுக்கு அவ்வளவு அனுபவங்கள் பர்சனலா. அதை மாதிரி எடுத்தால் 10 கோடி பேருக்கு மேலே இருக்கா அப்படின்னு வச்சுப்போமே. 10 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறவாளும் அவாவா ஒரு மகாபாரத அளவுக்கு கதை சொல்லிட்டு போனாலானா, அண்ணாக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்னு சொன்னாலானா, இது எங்கே அடங்கும்? எப்படி அடங்கும்? எதுக்குள்ள அடங்கும்? பேர்பட்ட சாரித்திர புருஷன் யாரோட என்ன அனுபவம் கொடுத்துருக்கார், யாருக்கு என்ன அனுபவம் கொடுத்துருக்கார், யாரோட இவர் என்ன கொட்டா அடிச்சிருக்கார், கும்மாளம் அடிச்சிருக்கார், என்ன அவளுக்கு பகவத் விஷயமாக கொடுத்துருக்கார், ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. அவாவா மனசுக்கு தான் தெரியும். அது ஆனால் யார் எதை சொன்னாலும் கதை சொன்னாலும் அண்ணாவை பற்றி இது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு தெரியாது. ஏன்னா நமக்கு தெரியாதனால ஆமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அனுபவம் அவளுக்கு சத்தியமாக இருக்கிறதுனால அதை மறுக்க முடியாது. அப்படிங்கிற சரித்திரம் அதோடு இல்லாத அதுக்கடுத்து குணவான், குணம்னு எடுத்து பார்க்கணுமே. ஐயோ, அதை அவாவா தான் புரிஞ்சிக்க முடியும். பேர்பட்ட ஒரு அவதார புருஷன் நம்ம சாமானிய அல்பனா இருந்திருப்போம். நம்ம கிட்ட வந்து சுலபமாக இறங்கி வந்து உட்காந்து பேசி நம்மளை மதித்து வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறத பார்த்தா அந்த சௌசீல்ய குணத்தை சொல்கிறதா, சுலபமாக நம்ம ஆத்துக்கே தேடின்னு ஓடி வருதான விஷயங்களை பார்த்தா சௌலபியத்தை சொல்கிறதா, நான் தாண்டா உனக்கு சுவாமின்னு காட்டக்கூடிய சுவாமித்துவத்தை சொல்கிறதா, அல்லது இவருடைய பரத்துவத்தையே சில பேர் காண்பிச்சிருக்கார் அந்த பரத்துவத்தை சொல்கிறதா, இல்லை சர்வ சரண்யன்னு சரணாகதி பண்ணவாளுக்கு அபயம் கொடுக்கக்கூடியதான ஒரு சர்வலோக சரண்யன்றதை சொல்கிறதா. ஒவ்வொரு குணங்களும் பழகிறது விதம் அவளுடைய மனசை பார்த்துட்டு எப்படி அவள்கிட்ட பழகணுமோ தெரிஞ்சு பழகுவார், இங்கீதம் தெரிஞ்சு பழகுவார். அதனால தான் யாருமே ஒரு தடவை அவரை பார்த்து பேசி பழகிட்டாளனா அப்புறம் ஜென்மாவில் அவளால் விட்டு போக முடியாது, மறக்கவும் முடியாது. எங்கனம் மறந்து வாழ்கேன் அப்படின்னு தொண்டடிப்படியாளர் அது மாதிரி மறக்க முடியாதுங்கிறதான ஒரு குணங்கள், என்னை ஈர்க்கின்ற குணங்களேன்றது. அதோடு இல்லாத தர்மாத்மா, தர்மம் தவறவே மாட்டார். நான் புறத்தியாருக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் அதெல்லாம் அனுஷ்டிக்க மாட்டேன்னு இல்லாத தான் எதை அனுஷ்டிக்கிறாரோ அதை புறத்தியாருக்கு சொல்வார், புறத்தியாருக்கு எது சொல்லணுமோ அதுதான் தான் அனுஷ்டிப்பார். அப்பேற்பட்ட தர்மாத்மா சத்தியசந்தஸ்ச, அப்பேற்பட்ட தர்மம் சத்தியத்துக்கு தான் தலை வணங்குவார், அதுபடி தான் நடப்பார், தர்மம் தவறி போக மாட்டார், சத்தியம் மீறி நடக்க மாட்டார். அப்படிங்கிறதுனாலே ராமாவதாரம் போல எல்லாருக்கும் மனத்திற்கினியானை பாடவும் ஆண்டாள் ராமன் சொன்னா இல்லையா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியான்னு. அது மாதிரி மனத்துக்கினியானா இருந்தார். வெளியில இருந்த 10 தலை ராவணனை தான் அங்கே வதம் பண்ணார். இங்கே உள்ள இருக்கக்கூடிய தசேந்திரியங்கள் இருக்கே, நமக்கு உள்ள 10 இந்திரியங்கள் இருக்கே, அதை அடக்கி நல்வழிப்படுத்தி கொண்டு போகக்கூடியதான ரிஷிகேசனாவே அண்ணா இருந்திருக்கார். அப்படிங்கச்சே அந்த 10 தலையை அறுக்கிறது ஒன்றும் பெருசு இல்லைப்பா. இந்த 10 இந்திரியங்களை அடக்கிறது கஷ்டம்னுச்சே, அடங்கா பிடாரியா இருக்கக்கூடிய 10 இந்திரியங்களையும் அடக்கி ஆண்டு பகவத் விஷயமா அதை செலுத்தும்படிக்கு பண்ணக்கூடியவராக்கிறதுனால ராமாவதாரத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீ ராமாயண மாமா அப்படின்னு ரங்கநாதையர்னு இருந்தார். ஆயிரக்கணக்கான பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கார். ராமாயணத்தை 24,000 கிரந்தத்தையும் ஆயிரக்கணக்கான முறை 1100 முறைக்கு மேலே பாராயணம் பண்ணி தான் ஒருவரே பாராயணம் பண்ணுவார். ஒரே மூர்த்திக்கு தான் பட்டாபிஷேகம், ஒருவர் கையால் தான் பட்டாபிஷேகம். அவரே அடியன்ட்டு பலமுறை அதை சொல்லியிருக்கார். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு முக்கோணம் போல. அண்ணா ஒருத்தர் கையால் மட்டும்தான் பட்டாபிஷேகம். ஸ்ரீ பக்த கோலாலன் ஒரே மூர்த்திக்கு அந்த அந்த அர்ச்சாவதாரத்துக்கு மட்டும்தான் அந்த பட்டாபிஷேகம். இவர் ஒருத்தர் மட்டும்தான் பாராயணம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணுவார். அப்படிங்கிறது இது வரைக்கும் வால்மீகி காலத்திலேருந்து நடக்காத ஒரு சம்பவம், ஒரு கடனை. அப்படிங்கிறதுக்கு மேலே 1100 எவன் பாராயணம் பண்ணியிருக்கான்னா முடியாது. ஆஞ்சநேயர் வந்தால் தான் முடியும். இவரையே ஆஞ்சநேயருடைய அவதாரம் தான் சொல்லுவா. அவர்கிட்டயே அவர் கங்கா ஜலத்தை கொண்டு வந்து இது பட்டாபிஷேகத்துக்குன்னு ஒரு ஸ்ரீ ஜெயந்திக்கு வரைச்சே, இது கோலாகலனுக்கு சமர்ப்பிக்கவா இல்லை அடியேனுக்கேவா அப்படின்னு கேட்கச்சே, இவருடைய நிஷ்டைக்கு இன்னொரு அர்ச்சாவதாரம் கூட ஒத்து வராது, இன்னொரு அவதாரம் விபவாவதாரத்துக்கும் ஒத்து போகாது. அப்படின்னு இருக்கக்கூடியவர் இந்த கோலாகலனுக்கு மட்டும்தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வந்தவர், எனக்கு அடியனுக்கே பண்ணலாமோ இப்படி தள்ள கை வச்சுட்டு அண்ணா கேட்க உடனே அஹோ பாக்யம் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அண்ணாவுக்கே பல முறை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். ராமாவதாரத்தில் ஒரு தரம் தான் பட்டாபிஷேகம். ஆனால் அண்ணாவுக்கோ இந்த ராமாயண பாராயணம், அதுவும் நியம பாராயணமாக தபசா வச்சுருந்து பாராயணம் பண்ணுறவர் அவர் ஏக்கமுகமாக அண்ணாவுக்கு பல முறை
மன்னியோடு சேர்ந்து சீதாபிராமனா பார்த்து பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காருனாலையும் ராம அவதாரத்தை காட்டிலும் அத்யுத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய அவதாரமா இருக்கு இது அப்படின்னு. அடுத்து கிருஷ்ணாவதாரம், அதுதானே பூர்ணாவதாரம்னா. ஏதே அம்சகலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னா இல்லையா. மற்றதெல்லாம் அம்சாவதாரம், இதுதான் பூர்ணாவதாரம்னா அப்போ இருந்த வாழ்க்கை. இன்னைக்கு இந்த அவதாரத்தை பார்த்தா அப்படிதான் புரியும். என்னடா அங்கேயும் முக்கியமாக 3 ஊர்களை பிரதானமாக வச்சுண்டு அந்த அவதாரத்தை நடத்தினா. அவதாரம் பண்ணது மதுராவில், போய் வளர்ந்தது ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர்ந்தது பிரஜபூமியான கோகுல கோவர்தன பிருந்தாவனாதிகளில் யமுனா தீரங்களில் அங்கே வளர்ந்தார். அதுக்கு அடுத்து என்னன்னா துவாரகாதீசனாக போயிட்டார் அப்புறமா கம்சவரத்துக்கு அப்புறமா. இப்படி 3 க்ஷேத்திரங்க 3 தலைநகரத்தை பிரதானமாக வச்சுட்டது போல இங்கே இந்த அவதாரத்தில் சிஷி அண்ணா அவதாரம் பண்ணது சேங்கனூர், அங்கேருந்து வந்தது பரனூர். அதுக்கப்புறமா என்னன்னா துவாரகாதீசனை போல ஸ்ரீரங்கத்தில் பிரதானமாக எழுந்துள்ளிருந்தார். அப்படிங்கிறதுனால அங்கேயும் 3 க்ஷேத்திரம் இங்கேயும் 3 க்ஷேத்திரம் அப்படின்னு. அங்கே பகவத்கீதையை உபதேசம் பண்ணாரானா இங்கே பிரேமிக கீதா அப்படின்னு ஒரு கிரந்தத்தை உபதேசம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கார், பிரேமிக கீதான். அங்கே சௌலபிய சௌசீல்யங்கள் அந்த அவதாரத்தில், அதே மாதிரி இங்கே சௌலபிய சௌசீல்யங்கள். அங்கே எல்லா சகல கல்யாண குணமும் பூர்த்தியா காட்டினார், இங்கேயும் சகல கல்யாண குணங்களையும் பூர்த்தியா காண்பிச்சார். அங்கே நித்தியராச விலாசகிருத்து அப்படின்னு சுகர் சொல்லியிருக்கார், நித்தியராசம் பண்ணவான் அப்படின்னு. ஆனால் அங்கே நித்தியராசம் பண்ணுவான்னா அது யாருக்கும் தெரியாது. இங்கே நித்தியராசம் நடந்துகிட்டே இருந்தது இங்கேயும் இந்த அவதாரத்தில். ஆனால் பிரகடனமாகவே ஒவ்வொரு வசந்தோத்சவத்தின் போதோ பிரம்மோத்சவத்தின் போதோ பரனூர்லையோ பிருந்தாவனத்திலையோ ராசம் அபிநயமான அனுகரணம் பண்ணியும் காண்பிச்சிருக்கார். அது இல்லாத ராசலீலா அனுபவங்கள் யார் யாருக்கு எங்கெங்க கிடைச்சதோ அந்தந்த மகதிகளுக்கும் மகான்களுக்கும் தான் தெரியும், கோபி பாவத்தில் இருந்தவாளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது. அதனால் நித்தியராச விலாசகிருத்து அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், ஆச்சாரிய அபிமான நிஷ்டை அப்படிங்கிற 5 உபாயங்களும் தானே தன்னுடைய வாழ்க்கையில இருந்து காண்பிச்சிருக்கார். கர்மாக்களை அனுஷ்டிக்கிறத பார்க்குறது இந்த சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு அவர் பண்ற கர்மானுஷ்டானங்களை பார்த்தாலோ நித்தியோத்சவங்களை பார்த்தாலோ ஆச்சரியமா இருக்கும். அதுலேருந்து ஆரம்பிச்சு கர்மயோகமாக இருக்கட்டும், ஞான யோகம்னா சரீரம் வேற ஆத்மா வேற எல்லாம் நமே சந்தி அப்படின்னு, எனக்கு எல்லாம் எனக்கு இல்லை, சரீரத்துக்கு தான் மனசுக்கு தான் நான் வேற அப்படிங்கிறதான் ஞான யோகம். ஆனால் காலில் ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு போயிடுத்து டெல்லி போகிற வழியில் அப்படிங்கச்சு, அங்கே டெல்லியில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எலும்பை சேர்த்து அதுக்கு போல்ட் நட்டை போட்டு ஆப்ரேஷன் பூர்த்தி பண்ணணும்னு ஒரு சிங்கு தான் பண்ணினான். அப்படிங்கச்சு அந்த சிங்கு அண்ணாவுடையதான திருவடியை தொட்டு கண்களில் ஊத்திண்டு, மகாராஜ் உங்களுக்கு ஆப்ரேஷன் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் ஆரம்பிச்சு அதுக்கு அனஸ்தீஷியை கொடுத்து மரத்தை போகிறதுக்கு அவருக்கு மயக்கத்துக்கெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சு கொண்டு வந்து உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய வாழ்கிட்ட பார்த்து அந்த டாக்டர் சொல்கிறார், இன்னும் 2-3 மணி நேரத்தில் நினைவு வந்துடும், கவலைப்பட வேண்டாம், அப்புறமா நான் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கு டாக்டர் அப்படி நகுந்தானோ இல்லையோ, உடனே பாலு அப்படின்னோ இல்லை பக்கத்தில் யார் இருக்காளோ அவளை கூப்பிட்டு அவர் நன்னா ஆப்ரேஷன் பண்ணி நன்னா போல்ட்டு நட்டெல்லாம் வச்சு தைச்சுவிட்டா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் சரீரம் வேற ஆத்மா வேறுன்னு வாயளவில் சொல்ல வேண்டாம், அந்த ஞான யோகத்தை சித்திச்சவர்னு தெரியும். ஏடா உடம்பு பச்சையா ஆப்ரேஷன் நடக்கிறது, ஏன்னா இவ்வளவு பார்த்துட்டு இருக்கா தெரியுது, உணர்ச்சி இருக்கு. இப்போ இரு நான் சமாதிக்கு போயிடுறேன் அப்புறமா உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணு, நான் தான் மரத்து போயிட போகிறதே. சமாதிக்கு போயிட்டு அவுட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது பெருசு இல்லை, சமாதி இல்லாத அவள் என்னென்ன பண்ணியிருக்கா பேசிட்டு இருக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்த்துட்டு, ஆனால் வலியை மறக்கணும், இந்த இன்ஜெக்ஷன் போட்டது ஒரு வேலையும் செய்யலை அப்படிங்கிற அனுபவத்தை பார்த்தா வெலவெலத்து போடுது. அப்போ ஞான யோகம் எப்படி சித்திச்சிருக்கு? பக்தி யோகம்னா இவர் பண்ணக்கூடிய துவாதசாட்சரி மந்திரத்திலேயே மனசு லயிச்சு போய் கடைசியில் சமாதி அவஸ்தையில அந்த நீல பாலனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ராதையோட சேர்ந்ததான கண்ணன் சாட்சாத்காரமா காட்சி கொடுத்தான் அப்படின்னு பக்த கோலாகல ஸ்தோத்திரத்துல தானே சொல்றாரு இல்லையா. அத மாதிரி பக்தி யோகத்தினுடையதான எல்லையான சாட்சாத்காரம், எல்லாத்துக்கும் மேல பிரபத்தி, கடைசியில் அனுபவம் என்னடா பிரபத்தி. இதெல்லாம் இருக்கு வாழ்க்கையில, அதெல்லாம் அப்படி மூட்டை கட்டி வச்சுட்டு பிரபத்தி அப்படின்னா சாதன ரஹிதம் சரணாகதம் பிரபோ பாலய மாம் தீனம் கோபாலா. இந்த கீர்த்தனத்துல சாதன ரஹிதம்ட்டார்.
இத்தனையும் பண்ணினேன்னா இதெல்லாம் நான் பண்ணவும் இல்லை, என்னை வழி காண்பிச்சு கூட்டின்னு போற பக்த கோலாலும் இதெல்லாம் பண்ண வச்சு கடைசியில் இதெல்லாம் பாதை இல்லடா, இதுதான் பாதை அப்படின்னு பிரபத்தி மார்க்கத்தை காண்பிச்சு விட்டான். இப்ப என்ன தோன்றதுனா, அதுல கூட நான் வந்து மர்க்கட்ட ரீதியான குரங்கு குட்டி மாதிரி இருக்கக்கூடிய நாம் போய் பெருமாளை பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறத போய் மார்ஜால சிசிறுவ அப்படின்னு சொல்றார். சக்தி உடையவா அந்த பாதையில போட்டோம், அடியனுக்கு அந்த சக்தியெல்லாம் இல்லை, நான் வந்து பிடிச்சிக்கிற சக்தியெல்லாம் இல்லை, நீ என்ன பிடிச்சிக்கோ அப்படிங்கிற பூனைக்குட்டி மாதிரி நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு கீர்த்தனாவளியில முடிக்கச்சே பாடிட்டு போறார். அப்போ அதுவும் குரு பரம்பரையில வந்து அதுவும் பாஷ்யக்காரரை முன்னிட்டு சரணாகதி பண்றேன் அப்படின்னு ரங்க சதகத்துல எல்லாம் பாடிட்டு போறது அப்படிங்கச்சு. இப்போ எப்பேற்பட்டதான சரணாகதி பாதை, இதுக்கு எந்த விதமான சாதனையும் வேண்டாம். கருணா சிந்தோ கலய கடாட்சம், ஹே கருணா சிந்தோ கடாட்சம், ஏன்னா அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு ஆண்டாளும் அதான சொல்றா. நின் அருளே பார்ப்பன் அடியேனே அருளுக்கும் அகுதே புகழ் அப்படின்லாம் நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தாசர்கள்லாம் எந்த கருணைன்னு அதுதான் உபாயமே தவிர நாம் போய் ஒரு பாதை வழியா ஒன்று அடையறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். உன் கருணை தான், நீயே கருணை தான் என் மேல வருஷிக்கணும் அப்படிங்கிறது இவருடைய கிரந்தத்திலையும் கீர்த்தனங்களையும் அநேக இடத்துல உண்டு. எப்படி புரந்தர விட்டலன உபாயத்தின் தெளி நனமனவே அப்படின்னு புரந்தரதாசர் பாடினாரோ ஆழ்வார்கள் பாதையில, அது மாதிரி பகவானே உபாயம், ஆறும் பேரும் ரெண்டும் அவனே அப்படின்னு. ஆறுன்னா உபாயம், பேருன்னா உபேயம். அடைய வேண்டிய பலன் எதுவோ அதுவும் நீயே தான், அதே மாதிரி அடைவிப்பவனும் நீயே தான். அப்ப என் முயற்சி தேவையே இல்லை. அதனால நான் ஒரு சுத்த பிரபந்தனா ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் பிரபத்தி மார்க்கத்தில் இருந்துட்டு எழுதிச்சவும் பிரபத்தி மார்க்க சுலபா, அதுல தான் பகவான் சுலபமா கிடைப்பான் அப்படிங்கிறது நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு கடைசியில் ஆச்சாரிய அபிமானம் அப்படிங்கிறத தனக்கு ஆச்சாரியரா யாரை ஏத்துண்டாரோ அவாகிட்ட அவ்வளவு அபிமானத்தோட அவருடைய அபிமானத்துக்கு பாத்திரமா, அல்லது தான் ஆச்சாரியனா இருந்து எல்லார்ட்டையும் அபிமானத்தோடையும் இருந்து காண்பிச்சு இப்படி எல்லா கீதையில சொன்ன உபாயங்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடத்திட்டு போனார் அப்படிங்கிறது. அந்த அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை எப்படி ரெண்டு அப்பா அம்மாவோ ஒருத்தி மகனாய்னு சொல்லும்படியா, அதே மாதிரி இந்த அவதாரத்தையும் பெத்ததான அம்மாவான பார்வதி தேவியும் அதே மாதிரி வெங்கட்ராம சாஸ்திரிகள் அப்படிங்கிற தகப்பனாரும் பெத்த அம்மா அப்பா தேவகி வசுதேவர் போல. அதே பர்னூர்ல வந்தாவிட்டு நந்தபாபா யசோதம்மா, இந்த நந்தபாபாவுக்கு ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு பேர், அவரும் அவருடையதான தேவியாரான யசோதம்மா, இவ ரெண்டு பேரும் தான். அப்படியே நந்தபாபா யசோதம்மானா என்ன பிரேமையோ அந்த பிரேமை தான் 18 வயசுக்கு அப்புறமா தான் இங்க வந்திருக்கார். அப்போ எண்ணெய் தேய்ச்சி விடுறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விளையாட்டுகளும் விளையாடுவார் அந்த அம்மாட்டையும் அப்பா கிட்டையும் அப்படிங்கச்சு. அப்படி ரெண்டு அப்பா அம்மா அந்த அவதாரத்துல தான் இல்லை, இந்த அவதாரத்துல ரெண்டு அப்பா அம்மா. அங்க கோவர்தனோத்தாரணம் பண்ணினானே, இங்க பண்ணினாரா சகல குடும்பங்களுடையதான பாரத்தையும் தானே தூக்கி பிடிச்சார். அங்க ஒரு மலை தூக்கிடலாம், இங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்துல பாரங்கள் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தர் போற போகல ஒருத்தர்ல, அங்க ஒரே மலை ஒரே சுண்டு வரல தூக்கிடலாம். இங்க ஒவ்வொரு பக்தாள் ஒவ்வொரு ஊர்கள்ல இருப்பா, இல்ல வேற வேற தேசங்கள்ல கூட இருப்பா. அத்தனை பேருடைய குடும்ப பாரம் ஒவ்வொன்றும் கோவர்தனத்தை காட்டிலும் இமயமலையை காட்டிலும் மேருமலை மாதிரி பாரமா இருக்கும். அத்தனை பாரங்களும் அண்ணா நமக்கே துணையான போது கவலைகள் இனி நமக்கேது, கருணை கடலாம் அண்ணா துணையுள்ள போது அப்படின்னு எல்லா கவலைகளையும் அண்ணாட்ட ஒப்படைச்சுட்டு அண்ணா பார்த்துக்கிறார், நமக்கு என்ன அண்ணா இருக்கார் அப்படிங்கிறது. அத்தனை பேருடைய பாரங்களையும் அண்ணா தான் சுமந்திருக்காருன்னா கோவர்தன மலையை தூக்குறது பெருசு இல்லை, அது ஒரு வாரம் தான் தூக்கினா, இது ஜன்மா பூரா தூக்கியிருக்கார். அத்தனை குடும்பங்களையும் இன்னைக்கு சூக்ஷ்மமா இருந்தும் தூக்கிட்டு இருக்கார் எல்லாருடைய பாரங்களையும். அப்படிங்கிறதுனால கோவர்தனோதாரணம் மாதிரி பல கோடி மடங்கு உத்தாரணம் இது, பாரங்களை தூக்கிட்டு இருந்திருக்கார். அதே மாதிரி என்னடா காளியனை அங்க விரட்டினாரே, விஷப்பாம்பான காளியனை விரட்டினாரே, இங்க விரட்டினாரான்னா விஷபூயிஷ்டமான கலியை விரட்டினாரே. அந்தந்த பக்தாள் வீட்டுல அவளுடைய ஹிருதயத்துல கலி இல்ல, கலியும் கெடும் கண்டு கொண்மின்னு சொல்லும்படியா கலி நிரசனம் பண்ணி அவள்கிட்ட பக்தாள்கிட்ட ஸ்வஜனங்கள்ட்ட இருந்து விரட்டி இருக்கார் அப்படின்னு. அங்க கோசம்ரட்சணமான கோ பரிபாலனம் பண்ணானே அப்படின்னா இவரும் கோஷ்டத்தை வச்சு கோக்களை வச்சுட்டு பரிபாலனம் பண்ணார் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, பிரேமாவதாரா அப்படின்னு பாடுறார் இல்லையா, அப்படி பிரேமாவதாரம் கிருஷ்ணன் தான். இவருக்கு பேரே பிரேமிகன் தான்.
அவ பூர்ணமான பிரேமையை விதரணம் பண்றதுக்குன்னே வந்து அவதாரமா இருக்கிறதுனால இதுவும் பிரேம அவதாரம் அப்படின்னு ஆயிடுது. அங்க எப்படி ஸ்வச்சந்த கதிரீஸ்வரஹா அப்படின்னு சொல்றோமோ, பகவான் சுதந்திரமா இருந்தானோ அது மாதிரி இங்கேயும் இந்த அவதாரத்தில் சுதந்திரமா இருந்திருக்கார். அகம்பக்த பராதீனகான்றது வேற விஷயம். பக்திகினா பராதீனா, பக்தனுக்கு பராதீனா போயிடுவேன், அடிமையா போயிடுவேன்றது வேற விஷயம். இருந்த போதிலும் ஆனா தான் என்ன சங்கல்பிச்சாரோ அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், அதுதான் நடத்தின்னு போவார் அப்படிங்கிறதுல சொச்சந்த கதி ஈஸ்வரகான்றது போல. அது மாதிரி ஜெகன்மோகன சுந்தராகாரா, அங்க கிருஷ்ணாவதாரத்தில் உலகத்தையே மயக்கும்படியான சுந்தராகாரம், சுந்தரமான வடிவுடையவன் அப்படின்னு அங்க பாடுறோம் இல்லையா. அப்பேற்பட்ட சாட்சான் மன்மதகான்னு இருந்தாருன்னா, இங்க என்னடான்னா அப்படியே சாதாரண ஒரு பிராமண நாட்டம் தான் வருவார். ஆனா கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம், பார்த்தவ அப்படி அப்படியே மனசை பறி கொடுத்துருவான். என்ன மோகனம் இருக்கு இங்க தெரியாது. ஏன்னா இங்க பிரேமேன்னு ஒன்றத்தை வச்சுன்னு ஆட்டி படைக்கிறார். அதனால இந்த அவதாரத்தில் பார்த்தவா பார்த்தபடிக்கு அப்படி அப்படியே மனசை பறி கொடுத்துட்றா. அப்படிங்கிறதுனாலேயே இது ஜெகன்மோகனமான ஒரு அவதாரம் அப்படின்னா அதுல வந்து இங்க இந்த அளவுக்கு அங்க பக்தாள் இருக்காளான்னு கூட தெரியல. இந்த அளவுக்கு இப்ப இந்த அவதாரத்தில் இருந்ததான பக்தர்கள் அளவுக்கு கூட அப்ப இருந்தாளான்னு தெரியல. ஆனாலும் அதுக்கே இத்தனை பேரையும் ஜெகன்மோகனாக்காரான்னு இருக்கோம். ஆனா இங்க அங்கேயாவது சிசுபாலன் வாய்க்கு வந்தபடி திட்டுவான். அந்த மாதிரிலாம் இல்லாதபடி சரித்திரம் உடையவராக இருக்கிறதுனால இங்க ஜிலிக் ஜிலிக் ஜிலிக்னு எங்க யாரை பார்த்தாலும் அத்தனை பேரையும் ஆக்கர்ஷிக்கக்கூடிய அப்படி ஒரு ஆக்காரம் உடையவராக இருந்தார் அப்படின்னு. அதுக்கடுத்து வியாசாச்சாரியரான அவதாரம், அதுவும் விஷ்ணுவுடைய ஞான கலாவதாரம் அப்படிங்கிறோம். வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு. அவர் என்னடா வெறும் புராணங்களையும் பிரம்மசூத்திரத்தையும் இதிகாசமான மகாபாரதத்தையும் அருள் செய்யறதுக்காக மட்டும் எடுத்த அவதாரம். அங்கே வேற ஒரு காரியமும் இல்லை. உட்காண்ட இடத்துல அவருடையதான ஆசிரமத்தில் உட்காந்து எழுதிட்டே போக வேண்டியதுதான். இதுக்குன்னு எடுத்தவர் ஒரு மகாபாரத லட்ச கிரந்தம் பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார்னா அதுவா பெருசு? இந்த கார்த்தால சுப்பிரபாதத்திலேருந்து ராத்திரி 12 மணிக்கு டோலோத்சவம் முடிகிற வரைக்கும் 2 வேளை உபன்யாசம், மூல பாராயணம் அப்படின்னு பூஜைனோ, அப்புறமா பிரசாதம் எடுத்துட்டு அப்புறம் அஷ்டபதி பஜனைன்னா பஜனைக்கு வந்து உட்காந்து 2 வேளை உபன்யாசம் பண்ணி ராத்திரி திவ்யநாம சங்கீர்த்தனம் முடிஞ்சு, டோலோத்சவம் முடிஞ்சு, சயனோத்சவம் முடிஞ்சு போய் படுத்துண்டா போறோம்னு எல்லா பக்தாளுக்கும் இருக்கச்சே, அப்பவும் போய் உட்காந்து அப்பப்போ கிடைக்கிற அவகாசத்தை காரில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் போகிறச்செல்லாம் அங்கங்கே கிடைக்கிற பேப்பர்லேயே கீர்த்தனங்கள்லாம் எழுதி அப்படி எழுதியே லட்ச கிரந்தத்துக்கு மேலே வியாசர் பண்ண லட்ச கிரந்தத்துக்கு மேலே இவரும் பண்ணிவிட்டார். அதில் என்னடா வெறும் புராணம், பிரம்மசூத்திரம், இதிகாசம் இங்கே அப்படி இல்லை, பகுவிதமாக இருக்கு. இவருடைய கிரந்தங்கள் எப்படி இருக்குடானா ஸ்தோத்திரமாக இருக்குது, அல்லது வியாக்கரணமாக இருக்குது, அல்லது இலக்கியங்களாக இருக்குது, காவியம், நாடகம், சம்பு அல்லது வேதாந்த கிரந்தங்கள் அப்படின்னோ, இல்லை சதகங்கள் அல்லது பகுபாஷா கிருதிகள், பல பாஷைகள்லையும் கீர்த்தனங்கள் போன்றவர்கள் பாடினதோ, இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு மனுஷ சாத்தியம் இல்லை. இவ்வளவுக்கு நடுவில் இவருக்கு எங்கேருந்து எழுதுறதுக்கு அவகாசம்? அவரோட ஒரு வாரம் சேர்ந்தா போல கூடவே எல்லாத்துலேயும் கலந்துட்டு ஒருத்தர் இருந்தான்னா அவன் பெரிய ஆச்சரியமாக, அவனை பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படணும். ஒரு வாரமும் கார்த்தாலேருந்து ராத்திரிக்குள்ள எப்படா நீ இருந்த அவரோட, எப்படி ஒரு நாள் எல்லாத்துலையும் கலந்துக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் இங்கே கலந்துக்கிறவாள்லாம் விரும்ப வேடிக்கை பார்க்குறவா, கலந்துக்கிறவாள்லாம் காதால் கேட்பா, கண்ணால் பார்த்துட்டு இருப்பா. ஆனால் இவர் அப்படி இல்லை, கற்றுக்குதுன்னு கத்தணும். 4 மணி நேரம், 8 மணி நேரம், 5 மணி நேரம் கத்தணும். பாட்டிலேயே வந்து கீர்த்தனம் பாடிட்டு இருப்பார். அது பாராயணமும் பண்ணுவார், வந்து 5 அத்தியாயம்னு எல்லாத்துலேயுமே கண்டரவேன பண்ணுவார். அப்படிங்கச்சு இறஞ்சி பண்ணணும்னுச்சு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும், எவ்வளோ உபாதைகள். உட்காண்டே இருக்கணும்னா இவர் நடுவில் ஏதாவது ஒரு அல்பசங்க வருதுன்னு எழுந்து போனாலும் போவா, அவர் பாட்டு உட்காண்டே இருக்கணும், உட்காண்டே இருப்பார். இருக்கணும்னு விதி இல்லை, உட்காண்டே இருப்பார். அப்படின்னா அது அவருடைய நிஷ்டை. அப்படிலாம் பார்த்தோமானா இத்தனைக்கு மத்தியில், காரியங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இங்கே பாம்பேயில் முடிஞ்சது சப்தாகம், நாளைக்கு பார்த்தா டெல்லியில் இருக்கும், இல்லை ஹைதராபாத்தில் இருக்கும், இல்லை இங்கே எங்கேயோ கும்பகோணத்துக்கிட்ட ஒரு கிராமமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா திருக்கோவிலூரில் இருக்கும், பரனூரில் உற்சவம் இருக்கும், இல்லை சாங்கனூரில் உற்சவம் இருக்கும், இல்லை ஸ்ரீரங்கத்தில் உற்சவம், நம்பெருமாள் சேவிக்கணும்னு இங்கே வந்து உட்காந்துருப்பார். இப்படின்னு சுற்றின்னு இருக்கிறதுக்கு மத்தியில் எப்பா பார் மொச்சின்னு இருக்கிற கூட்டம் சிஷ்யர்கள், பக்தர்கள்னு அத்தனை பேர் மத்தியில் சிஷ்யாளுக்கு பாடங்கள்லாமும் நடுவில் சொல்லித்தரணும், எல்லாத்துலையும் கலந்துக்கணும், நடுவில் கிரந்தங்களையும் எழுதணும். அப்போ வியாசாச்சாரியர் அவதாரம் பெருசா, இந்த அவதாரம் பெருசான்னு பாருங்க. அப்படிங்கிறச்சு
எல்லாத்தையும் அதெல்லாம் குறைச்சி சொல்லணுன்றது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. அதை மாதிரி கோடி மடங்கு ஒவ்வொரு அவதார புருஷனுடைய போல கோடி மடங்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுலேருந்து கலியுகத்தில் சம்பவாமி யுகே யுகேன்றதுனால கலியுகத்திலையும் அவதாரம் உண்டாக்குறதுல முதல் அவதாரமே சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணார் இல்லையா. அந்த நம்மாழ்வார் எப்படி பிரேம சமாதியிலேயே இருந்தாரோ அது மாதிரி இவரும் பிரேம சமாதியிலேயே இருப்பார் அப்படிங்கிறது விஷயம். அவருக்கு எப்படி அனுபவ ஜனிதமாக அனுபவத்தினால ஏற்பட்டதான வாக்குகள் பிரபந்தமாக வந்ததோ அதே மாதிரி அனுபவ ஜனிதமான வாக்குகள் தான், அதுவும் அப்ராக்கிருதமான வாக்குன்னு அவரே சொல்லிக்கிறார். பிரேமிக்க கீதே ரசிகை பீதே திரிகுணாதீதே பகுலலிதே. அவரே சொன்னார் திரிகுணாதீதம்னா சத்வரஜஸ் தமசாகி இந்த பிரகிருதியினுடைய குணங்களுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவமான திவ்யமான வைகுண்டத்தினுடையதான வார்த்தைகள் அப்படி இருக்கு. பகுலலிதமா வந்துருது, அது அவ்வளோ இறங்கி வந்துருது அப்படிங்கிறார் வைகுண்டம். அந்த வைகுண்ட அனுபவங்கள் இங்கே வார்த்தைகளாக ரொம்ப லலிதமாக வேற வந்துருது அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகங்களையோ அந்த கீர்த்தனங்களையோ பாடி அனுபவிக்கிறவர்களுக்கு தானே புரியும். அது மாதிரி நம்மாழ்வார் போல் அடுத்த திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு எடுத்துட்டோமானா அவதார புருஷன். அவர் எப்படி திவ்ய தேசங்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணாரோ அவர் கூட ஒரு 83 86 திவ்ய தேசங்கள்லாம் நேராக போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ அண்ணாவோ 106 திவ்ய தேசமும் பூமியில் எல்லாத்தையும் போய் 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 சேவிச்சுட்டு 108 பெருமாள் திவ்ய தேச பெருமாளுக்கும் கீர்த்தனாவளின்னு கீர்த்தனங்கள் ஒவ்வொரு பெருமாளுக்கும் தனித்தனியாக அருள் செய்து அதோடு இல்லாத தானே திவ்ய தேச கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு திவ்ய தேசங்களுடைய மகாத்மியத்தை உபன்யாசம் பண்ணி திவ்ய தேச மகாத்மியன்றதான கிரந்தத்தை எழுதி அதோடு இல்லாத கைங்கரியம் பண்ணுறது. திருமங்கை ஆழ்வார் நேரடியாக போய் திவ்ய தேசங்களில் கைங்கரியம் பண்ணது மாதிரி உடம்பாலையும் திரவியத்தாலையும் அதை மாதிரி ஸ்ரீ அண்ணா பண்ணியிருக்கிற கைங்கரியம் அந்தந்த கோவில் அர்ச்சகாலுக்கும் அந்தந்த மடாதிபதிகளுக்கும் அங்கங்கே இருக்கக்கூடியதான ஆச்சாரிய புருஷர்களுக்கும் தான் தெரியும். அந்த ரங்கமாக ஒரு கோவிலையும் எண்ணெய் இல்லை, தீபத்துக்கு வழி இல்லை, அல்லது வஸ்திரம் இல்லை, பிரசாதத்துக்கு வழி இல்லை, அர்ச்சகாலுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு தவிக்கச்செல்லாம் ஆரம்பத்திலேருந்து திவ்ய தேச சம்ரக்ஷண சபா ட்ரஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தி அது மூலமாக மாதம் எல்லா எதெல்லாம் ரொம்ப ஏழை கோவிலாக இருக்கோ சம்பளம் இல்லாத அர்ச்சகாலாம் இருக்காளோ அவளுக்கு உதவி சம்பளம் கொடுத்துடணும். எண்ணெய்களோ அத்தனை கோவிலுக்கு வேண்டியதான வஸ்திரங்கள் பெருமாளுக்கு வேண்டிய உற்சவத்துக்கு வேண்டியதோ எல்லாத்தையும் பண்ணினாரே கைங்கரியம். இப்போ திருமங்கை ஆழ்வார் பண்ணார்னா திருமங்கை ஆழ்வார் சில கோவில்களுக்கு பண்ணார், திருமங்கை ஆழ்வார் சில கோவிலை போய் மங்களாசாசனம் பண்ணார். அப்படி இல்லாத எல்லா திவ்யதேசத்துக்கும் எல்லா விதமான மங்களாசாசனங்களும் கைங்கரியங்களும் நேர போய் யாத்திரையாக போய் சேவிக்கிறதும் பல பேரை யாத்திரையில் ஈடுபடுத்துறதும் இப்படிலாம் அநேகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறச்சே திருமங்கை ஆழ்வார். அது சுவாமி நாதமுனிகள்னா நாதமுனிகள் யோகீஸ்வரர். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அண்ணாவும் யோகீஸ்வரர். ஆனால் அவருடையதான ஸ்திதி அப்புறமா என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பிரபந்தம் கையில் கிடைச்ச உடனே அந்த யோகங்கள்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அப்புறமா என்ன பரமபிரேம பக்தனாக பிரபந்தன் ஆயிட்டார் இல்லையா. அதே மாதிரி தான் அங்கே எப்படி பிரேம பிரகாஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனியும் அப்படின்னு ஆள வந்தார் நாதமுனிகளை சொல்கிறாரோ அது மாதிரி இவரும் பிரேம பிரகாஷாவதினா பொங்கும் பரிவு வந்து அந்த எம்பெருமான் கிட்ட அவ்வளவு ஆளாத காதலோடு இருந்திருக்கார் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே அரையர் சேவை அவர் தான் ஆரம்பித்து வச்சு பண்ணிட்டு இருந்தார். அது மாதிரி அண்ணாவும் பக்த கோலாலனுக்கு அத்தியன உற்சவம் 10 நாள் அரையர் சேவை தானே ஆழ்வார் பாசுரமும் தான் பண்ணின அருளி செய்ததான கீர்த்தனாவளியும் ஆழ்வார் அருளி செய்தலும் தான் அருளி செய்ததான கீர்த்தனாவளியுமாக ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளுக்கும் இந்த பக்த கோலாலன் இருக்க பாடுறதும் அபிநயம் பண்ணுறதும் அந்த அரையர் கிரீடத்தோட இதெல்லாம் பார்த்தா நாதமுனிகளோ அப்படின்னு தோணும். அங்கிருந்து பராசர பட்டர் அப்படின்னா பரம ரசிகாச்சாரியர். ஏன் ராமானுஜரை விட்டுட்டோம்னு நினைக்காதீங்கோ, வரேன். பரம ரசிகாச்சாரியர் பராசர பட்டர். அது மாதிரி ரசிகாச்சாரியம் ஆசிரியே அண்ணாவுடைய தனியனும் அப்படிதான். பரம ரசிகாச்சாரியர் பட்டர். எந்தெந்த வியாக்கியானங்கள் எடுத்தாலும் இப்படியாக பட்டர் அருளிச்சை வருவா. அவ்வளோ ரசரசமான அவருக்கு வரக்கூடியதான பாவங்கள் வியாக்கியானங்கள் அப்படி கொட்டியிருக்கார் இல்லையா. அது மாதிரி தான் ஸ்ரீ அண்ணாவும் பராசர பட்டரோ அப்படின்னு. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைன்னா நம்ம பெரியவாச்சான் பிள்ளை ஆவணி ரோகிணி, கிருஷ்ணனும் ஆவணி ரோகிணி, நம்ம ஸ்ரீ அண்ணாவும் ஆவணி ரோகிணி. அதே வம்சம் அதே அம்சம். பெரியவாச்சான் பிள்ளையுடைய நேர் பரம்பரையில் வரவர் தான் ஸ்ரீ அண்ணா. வம்சம் அம்சம்னா அதே கிருஷ்ணனே தான் இங்கே அவதாரம். அதோடு இல்லாத அவர் வந்து ஆவணி ரோகிணி, இவரும் ஆவணி ரோகிணி, அதே சேங்கனூர் இதே சேங்கனூர், எல்லாமே ஒத்துமை. அங்கே வியாக்கியானங்களை அருளி செய்தார், இங்கே வியாக்கியானங்களை காலக்ஷேபத்தில் அப்படியே 4000 பிரபந்தத்துக்கோ தனி ஸ்லோகி வியாக்கியானங்களையோ கொட்டியிருக்கார் ஸ்ரீ அண்ணா. எல்லாம் கேசட்டாக இன்றைக்கும் கிடைக்கிறது எல்லாரும் கேட்கும்படிக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு நிரக்ஷர குச்சியாக ஒன்றும் தெரியாத இருந்ததான ஒரு சிஷ்யனை
பாதிகேசரி அழகிய மணவாளன் ஜியர்னு பிரகாண்ட வித்வானான ஞானியா பண்ணிட்டார்னா இங்க வந்தவா எல்லாருமே நிரட்சர குச்சி தான். அத்தனை பேரையும் ஞானவானாக, ஞானிகளாக, பிரேம பக்தர்களாக, பிரபன்னர்களாக, பாகவதர்களாக எல்லாரையும் தயார் பண்றது இல்லை. தயாரெல்லாம் பண்ண முடியாது. இதுக்குன்னு வந்தவர் அந்த சங்கல்பத்தினால் நடத்துறார். சத்திய சங்கல்பனா இருந்து அப்படிங்கிறது பார்க்கச்சு ஒரு நிரட்சர குச்சி. இங்க எல்லாமே நிரட்சர குச்சி. ஒருத்தர் அப்படி ஞானியா பண்ணார், இங்க எல்லாருமே ஞானிகளை ஆக்கிவிட்டார் அப்படிங்கிறது பெரியவாச்சான்களுடைய அவதார விசேஷம் இங்க பார்க்கலாம். அடுத்து ராமானுஜர் அப்படின்னு எடுத்துட்டா சித்தாந்தி. அந்த ராமானுஜர் தான் சித்தாந்தம். அவருக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறி போயிடுது. சனாதன தர்மமே மாறி போயிடுது. ஏன்னா அவர் எந்த ஒரு பக்தி, பிரபத்தி, அர்ச்சாவதாரம், நாம சங்கீர்த்தனம், கதாசிரவண கீர்த்தனாதிகளான வைஷ்ணவ தர்மம் அப்படின்னு ராமானுஜர் எதை காட்டி கொடுத்தாலோ அப்புறமா வந்த அத்தனை ஆச்சாரிய புருஷர்கள், சம்பிரதாயஸ்தர்கள் எல்லாருமே இந்த பாதையில வந்துட்டா அத்வைதிகள் கூட அவ சொன்ன காஷ்ட அத்வைத்தம்லாம் போயிடுது. அவளும் இப்போ ஏதோ ஒரு அர்ச்சாவதாரத்தை பூஜை பண்றதுன்னோ தீர்த்தம் கொடுக்கறதுன்னோ அவளும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. இறங்கி வந்துட்டா பக்தியில அப்படிங்கச்சே. அப்பேற்பட்ட ராமானுஜர் எப்படியோ அதை மாதிரி ஸ்ரீ அண்ணாவுடைய அவதார காலத்துக்கு முன்னாடி சில பேர் சில கொடகொடான்னு ஏதோ பேசிட்டு இருந்து தந்திரத்தை வச்சுட்டு மந்திரத்தை வச்சுட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருந்தா, லொடான்னு பண்ணிட்டு இருந்தா. அதுக்கெல்லாம் மேல இத்தாண்டா சித்தாந்தம்னு ஒரு பாட்டையை காண்பிச்சார் பாருங்கோ. அது அத்தனை பேருடைய சித்தாந்தம். யார் யார்னா நிம்பார்கர், வல்லவர், சைத்தன்ய மகாபிரபு, மத்வாச்சாரியர் அல்லது இதகரி வம்சர், இங்க ராமானந்தர், இங்க எடுத்தோம்னா ஆதிசங்கரர், ராமானுஜர்னு எந்தெந்த மகதான ஆச்சாரியர்கள் தோன்றினாலோ சில பேர் பூர்வபட்சம், சில பேர் சித்தாந்திகள் அப்படின்னு வச்ச பூர்வபட்சமா எது எடுத்துக்கணும், எது சித்தாந்தம், அந்த பூர்வபட்சிகளுடைய ஹிருதயம் என்ன அப்படிங்கிறது ஆச்சாரிய ஹிருதயத்துல காண்பிச்சு கொடுக்கிறார் ஸ்ரீ அண்ணா. ஆச்சாரிய ஹிருதயம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல ஆதிசங்கருடைய ஹிருதயம் என்னன்னா அவரே பரம வைஷ்ணவர் அப்படிங்கிறத அவருடையதான பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்தை கொண்டே நிர்ணயம் பண்றார். அப்படிங்கிறதான் பார்த்தோம்னா ஆச்சரியம். ஆனா எந்த சம்பிரதாயத்துக்கிட்டையும் அண்ணாவுக்கு துவேஷம் கிடையாது. எல்லாத்தையும் இருக்கிற சாரத்தை மட்டும் எடுத்துட்டு எல்லாரையும் பக்தியில ஈடுபடுத்தணும். அந்தந்த சம்பிரதாயஸ்தர்கள் வந்தாளானா அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய கூடஸ்தரா இருக்கக்கூடிய அந்தந்த ஆச்சாரியர்கிட்ட அவளுக்கு பக்தியும் அந்த சம்பிரதாயம் என்னங்கிறத அவளுக்கு சொல்லி அனுப்பிச்சு அவள் அந்த பாதையில் ஒழுங்கா போறளா. ஏன்னா துறைகள் பலவாக்கின்னு இவரே தான் எல்லா துறைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறதால அந்தந்த துறைக்கு வேண்டியவா வருவா ஆக்கர்ஷிக்கப்பட்டு அவளுக்கு வேண்டியதான ரகசியங்களை அவளுக்கு அந்த பாதையில் போகிறதுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுமா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறச்சு தன்னுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமானுஜர் ஆழ்வார்கள் காண்பிச்ச பாதை தான் அப்படிங்கிறத நிஷ்கர்ஷம் பண்ணி பல இடங்கள்ல உபன்யாசங்கள்ல அண்ணா தன் வாயாலேயே சொல்லியிருக்கார். அப்படின்னும் ராமானுஜரை போல விசால ஹிருதயம், எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைக்கணும், அடியன் ஒருத்தன் நரகம் போனா பரவாயில்ல அப்படிதானே திருக்கோஷ்டூர்ல ராமானுஜர் சாதிச்சார். அது மாதிரி ஸ்ரீ அண்ணா நரகம் போவேன்னு சொல்ல மாட்டார். ஏண்டானா நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் வராதுன்னு தெரியும். எல்லாருக்கும் உத்தாரணம் பண்ணணும்ன்றதான விசால ஹிருதயம். அது மட்டும் இல்லை, தயைக சிந்தோஹோ காரே கருணை ராமானுசா அப்படிலாம் சொல்லும்படிக்கு கருணையை பார்த்தாலும் அண்டம் மாதிரி விரிஞ்சிருக்குன்றா இல்லையா ராமானுஜருடைய கருணை. அது மாதிரி இவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட வைகுண்ட பர்யந்தம் எல்லாத்தையும் விரிஞ்சிருக்கு காருண்யமும் விசால ஹிருதயம். அப்போ எல்லா ஜீவாத்மாக்களையும் கரையேற்றத்துக்கு வேண்டிய விசால ஹிருதயமும் காருண்யமும். அதே மாதிரி எல்லா சித்தாந்தம் எதுன்றதை காண்பிச்சு கொடுக்கணும் இல்லையா. அப்படிங்கச்சே ஸ்ரீ அண்ணா ராமானுஜர் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி என்னன்னா மாமுனிகள், இந்த சம்பிரதாயத்தில் கடைசி ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள், அவரும் அவதார புருஷராச்சே. அவரை போல பரம வினீதரா இவ்வளோ பெரிய அவதார புருஷனா இருந்தோம் யாராவது பார்த்துட்டான்னா ஸ்ரீ வைஷ்ணவாலை பார்த்தா இல்லை யாராவது வைதிகாலை பார்த்தா பாகவதால் நாம சங்கீர்த்தனமே கதின்னு இருக்கிற பாகவதாலை பார்த்தா உடனே பரம வினயத்தோட கைகுவிச்சு சேவிச்சு கூட பண்ணிடுவார். அப்படிங்கிற வினயத்தை பார்த்தா மணவாள மாமுனிகளோன்னு தோன்றது. அல்லது திவ்ய தேச சம்ரட்சணங்கள்லாம் மாமுனிகள் தான் பண்ணார். ஏன்னா அப்போதான் கலாபகாலம் முஸ்லீம்கள் படையெடுப்பெல்லாம் முடிஞ்சு திருப்பி ராமானுஜாரிய திவ்யாக்ஞா மறுபடியும் எல்லா திவ்ய தேசத்தையும் வரும்படிக்கு பண்ணினதே மணவாள மாமுனிகள் தான். ராமானுஜர் என்ன காட்டி கொடுத்தார் ஆக்ஞை பண்ணாரோ அதை தியானத்தில் பார்த்து இவர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தார். அப்படிங்கிறதுனால இப்போ மணவாள மாமுனிகள் காட்டி கொடுத்தது தான் திவ்ய தேசங்கள் எல்லாம் பத்ததி. அப்படிங்கச்சு அப்பேற்பட்டதான சம்ரட்சணம் திவ்ய தேசங்களை சம்ரட்சணம் பண்ணலாம் பலவேறு விஷயங்களாக இப்போ முன்னாடியே சொன்னோம் இல்லையா. அது மாதிரி மாமுனிகளை போல பண்ணார். தேசிகர், வேதாந்த தேசிகர் முக்கியமான ஆச்சாரியர். அவரை போல கிரந்தங்களை கொட்டி குவிச்சிருக்கார். அப்படிங்கிறது அவர் ஹயக்ரீவ பிரசாதத்தை வாங்கிண்டு
அப்புறமா சர்வஜனாக எல்லா கிரந்தங்களையும் அருளி செய்தார். இவருக்கு சுவாபாவிகமாக 13வது வயசுலேருந்து அதுவாக வர ஆரம்பிச்சது எல்லாமே அப்படிங்கிற ஒரு விசேஷம். அதுக்கு அடுத்தது வல்லபாச்சாரியர்னு வட இந்தியாவில் எங்கே குஜராத்தில் போனாலோ, ராஜஸ்தானில் போனாலோ, அல்லது நம்ம பிரஜபூமியாக இருக்கக்கூடிய கோகுலத்தில் போனாலோ, இங்கெல்லாம் போனோம்னா அந்த சம்பிரதாயஸ்தர்கள் நிறைய இருக்கா இருக்கும். அந்த வல்லபாச்சாரியர் எப்படி பாரத தேசத்தில் ஆங்காங்கு போய் பைட்டக்னு போட்டு ஒரு ஆசனத்தை போட்டு உட்காந்து சப்தாகம் பண்ணாரோ பாகவதம், அது மாதிரி ஸ்ரீ அண்ணா போகாத இடமே இல்லை, எல்லா ஊர்கள்லையும் அநேகமாக சப்தாகம் பண்ணாத இடமே இல்லை அப்படின்னு. அவருடைய மார்க்கம் புஷ்டி மார்க்கம்னு பேர். பக்திங்கிறது வெறும் சம்பிரதாயமாக மரியாதையான பக்திங்கிறது வேற, புஷ்டி ஏற்படணும், மனசு புஷ்டியாக பக்தி பண்ணணும், ஆத்மா புஷ்டியாக இருக்கணும் அப்படின்றது பிரேம பக்தி தானே. அதில் அவனோட நமக்கு இருக்கிற உறவை பாராட்டி அந்த உறவோடு அவனோட நெருங்கி அவனுக்கு சேவை கைங்கரியங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அதே புஷ்டி மார்க்கத்தை தான் ஸ்ரீ அண்ணா காண்பிச்சார். அங்கே எப்படி அஷ்டயாம சேவை நடக்கிறதோ அது மாதிரி பக்த கோலாகலுக்கு அஷ்டயாம சேவைகளை நடத்திட்டு போகிறதும், பிருந்தாவனத்தில் இவர் கட்டினதான பிரேம மாதிரி நிகுஞ்சத்திலையும் அந்த அஷ்டயாம சேவைகள்லாம் எப்படி நடக்கணும், தன்னுடைய பக்தாலாம் அங்கங்கே வீடுகள்லேயே கூட அஷ்டயாம சேவை எப்படி நடத்தணுன்றதெல்லாம் காண்பிச்சது வல்லபாச்சாரியது போல. அங்கே வல்லபாச்சாரியருக்கு 2 குமாரர்கள். யாருடனா? கிருஷ்ணன், ஸ்ரீநாத் ஜி, அதே மாதிரி நவநீதலால் அப்படின்னு 2 குமாரன் அர்ச்சாவதாரமே. அது மாதிரி ஸ்ரீ அண்ணாவுக்கும் வெங்கடகிருஷ்ணன் பிரேமகுமார் அப்படிங்கிறதான 2 அர்ச்சாவதாரமான குழந்தைகள் அப்படிங்கிறது. அங்கேயும் அவருக்கு 2 புத்திரர்கள் மனுஷ குழந்தைகள், இங்கேயும் 2 புத்திரர்களான மனுஷ குழந்தைகள் அப்படின்னு. அதுக்கு மேலே விசேஷமாக ஒரு பொன் குழந்தையும் இங்கே உண்டு அப்படிங்கிற ஒரு விசேஷம். இப்படியெல்லாம் பார்த்தோம்னா வல்லபாச்சாரியர். ஆனால் வல்லபாச்சாரியர் ஏதோ சில ஒரு கால் 100 இல்லை 108 அவ்வளவுதான் பாகவத சப்தாகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கணக்கெடுக்க முடியுது. ஆனால் ஸ்ரீ அண்ணா பண்ணது ஆயிரக்கணக்கான பாகவத சப்தாகங்கள் நடத்தியிருக்கார் அப்படிங்கிற ஒரு பெருமை. அதுக்கடுத்தது பெங்கால் பக்கம் போயிட்டோம்னா பிருந்தாவனம், பெங்கால், இங்கெல்லாம் பார்த்தோன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயம். அந்த சைத்தன்ய மகாபிரபுக்கு 2 தான் முக்கியம், ஒன்று நாம சங்கீர்த்தனம், ஒன்று பிரேம. இங்கேயே நாம சங்கீர்த்தனம் பிரேம. ஆனால் அங்கே ஒரு ஜகாய் மதாய் அப்படின்றதான ஒரு மகா மூர்க்கர்கள், முரடர்கள், ஒரு கொத்தவால்கள், போலீஸ்காராலா முஸ்லீம்களால் நியமிக்கப்பட்டு முஸ்லீம் ராஜ்யத்தில் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளை போலவே குடிச்சிடணும், இடிச்சிடணும், எல்லாரும் அடிச்சிடணும், உதச்சிடணும், அப்படியே அத்தனை பேர்ட்ட வரியாக பணத்தை பிடுங்கிறதும், ராஜாட்ட கொஞ்சமாக கொடுக்குறதும், தாங்கள் எடுத்துக்கிறதும், இப்படியே அட்டுழியம் பண்ணியிருந்தான். ஆனால் 2 பேரும் பிராமணாள். ஜெகநாதன் மாதவன் பேர், ஜகாயி மதாயின்னு பேர் வச்சுட்டு இவ பாட்டுக்கு அவளுடைய முஸ்லீம்களுடைய இருந்துட்டு இருந்தா. அவள் 2 பேரையும் ஒரு பார்வையில திருத்தி அத்தனை பேர் தன்னுடைய 2 பேரும் தன்னுடைய பக்தர்களாக ஆக்கின்றார் சைத்தன்ய மகாபிரபுன்னு சரித்திரம். இங்க கோடானு கோடி ஜகாய் மதாயை திருத்தி பண்ணி கொண்டு அத்தனை பேரையும் பரம பிரேம பக்தாவை ஆக்கினது ஸ்ரீ அண்ணாவுடைய அவதாரம் தான். ஒவ்வொருத்தருடையதான அண்ணாட்ட வரத்துக்கு முன்னாடி அவள் வாழ்க்கை என்ன, சரித்திரம் என்ன, அண்ணாட்ட வந்த உடனே அவள் எப்படி மாறினா, மொத்த டோட்டல் கேரக்டரே மாறி போயிடுது, சரித்திரமே மாறி போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கச்சே தான் புரியுது. அங்கே ஒரு ஜகாய் மதாயை திருத்தினதை பெருமையாக சொல்லலாம். இங்கே எல்லாருமே ஜகாய் மதாய் தான். அத்தனை பேரும் திருத்தி பணி கொண்ட ஆச்சரியம் இருக்கே இது. அதுக்கடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவரையும் அவதார புருஷர்னு எல்லாம் சொல்கிறா. அவர் தோல் மேலே துண்டை ஒன்று ஒரு மரத்தடியில் உட்காந்து எல்லாருக்கும் கதை சொல்கிறேன்னு கதையை சொல்லிவிட்டு பெரிய பெரிய வேதாந்த தத்துவங்களெல்லாம் சகஜமாக கதையாக சொல்லிட்டு போவார்னு. அது மாதிரி ஸ்ரீ அண்ணாவும் ஒரு கைது கட்டியில் உட்காண்டே வேதாந்தங்கள், பகவத்கீதா பாஷ்யங்கள்னு எல்லாத்தையும் சகஜமாக கதையாக சொல்லியே ரொம்ப சுலபமாக சௌலபியமாக பழகியே எல்லாருக்கும் பல்வேறு தத்துவ இத புருஷார்த்தங்களை பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா. அங்கே சில பேருக்கு இதை நீங்கள் உலகம் பூரா வச்ச அவர் அங்கே பரமஹம்ச ஸ்திதியில் இருந்தார்னா இவரும் நித்தியபடியே பரமஹம்ச ஸ்திதியில் தான் இருந்திருக்கார் அண்ணா. இதுக்கடுத்து தாசர்கள்னு எடுத்தா புரந்தரதாசர் நித்திய உஞ்சவர்த்தி, ஸ்ரீ அண்ணாவும் நித்திய உஞ்சவர்த்தி. தியாகராஜ சுவாமிகள்னா சங்கீத வித்வான், சங்கீத சாம்ராட். அது மாதிரி அண்ணாவும் சங்கீத சாம்ராட் அப்படின்னா இப்படி எடுத்து பார்த்தோம்னா இன்னும் இது அகண்டமாக போகும், ஒரு கணக்கில் அடக்க முடியாது, சொல்லுங்கால் பாரதமாம்னு ஆயிடும். அதனால ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது என்னடான்னா, நீ மத்ஸ்யாவதாரத்துலேருந்து எடுத்துக்கோ, இன்னும் விட்டால் வைகுண்டம் வரைக்கும் போகலாம், க்ஷீராப்தி வைகுண்டம் கூட போகலாம், எல்லாத்தோடையும் சேர்த்து சொல்லலாம். இதனால் இருக்கிற அவகாசத்துக்கு நம்ம ஏதோ ஒரு அவருடைய பெருமை என்ன, எப்பேற்பட்டவர்ன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான். இருக்கிற அவதாரங்கள்லேயே பரிபூர்ண மகாபரிபூர்ண அவதாரம்னு இந்த ஸ்ரீ அண்ணாவுடைய அவதாரத்தை சொல்லலாம் அப்படின்னு எடுத்துட்டோமானா அதில் ஏதோ சிலது தான் நம்மளால் அனுபவிக்க முடியுது. இவாளை போல இது இருக்கு பற்றியா, இவாளை போல இருக்கு பற்றியா, ஆக எல்லார போலையும் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் விலட்சணமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலேயே எல்லா பூர்வத்தில் இருந்த அத்தனை அவதார புருஷாலையும் காட்டிலும் இது சிரேஷ்டதமமான அவதாரமாக, இது சமஷ்டி ரூபமாக இருக்குது.
எல்லா அவதாரத்தையும் இங்கேயே பார்த்துக்கலாம். அந்தந்த அவதாரம் அந்தந்த அவதாரத்தில் தான் விசேஷங்களை பார்க்க முடியும். அடுத்த அவதாரத்தில் அதை பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. சிலது குறைச்சி கூட இருக்கும், இல்லை இல்லவே இல்லாத இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லா அவதாரங்கள் அவதார புருஷர்கள். அவதாரங்கள்லாம் ஸ்வயம் பகவானே வந்து அவதாரம் பண்ணுது. அவதார புருஷர்கள்னு சில பேர் இப்படியாக வைகுண்டத்திலேருந்து நித்திய சூரியர்களுடைய அவதாரமாகவோ இப்படிலாம் வருவா. சில பேர் தேவர்களுடைய அவதாரமாக வந்திருப்பா. எல்லாத்தையும் இது உள்ள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஸ்வரூபம், நடமாடும் விஸ்வரூபம். நித்தியம் நிரீட்சமானாம்னு சொல்ல முடியாது. நித்தியம் பார்த்துட்டே இருந்திருக்கா அந்த விஸ்வரூபத்தை. நடமாடும் விஸ்வரூபமாகவே இருந்திருக்கார், சமஷ்டி ரூபமாக இருந்திருக்கார். அப்படிங்கச்சே ஒரு ஆச்சரியம் இல்லையா? 90 திருநட்சத்திரம் இந்த வருஷம் ஆவணி ரோகிணி நாளைக்கு வருது. அதோட 90 சம்பத்சரம் அவருக்கு பூர்த்தியாகுது திருநட்சத்திரம். 89வது திருநட்சத்திரத்திலேயே இங்கேருந்து அந்தர்தானம் ஆயிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்டதான இந்த பெரிய அவதாரத்தில் நாமும் எங்கேயோ பல வானரங்கள் அணில்கள்லாம் கூட இருந்ததுன்றாலே ராமாவதாரத்தில், அந்த மாதிரி நம்மளும் ஒரு மூலையில் இருக்கோம். போன அவதாரங்கள் எல்லாம் விட்டுட்டோம். இல்லை சேர்ந்துருந்தோமோ அதுவும் தெரியாது. இல்லை எறும்பா கொசுவாக இருந்தோமோ, இல்லை எங்கேயாவது தருவாகவோ லதபதையாகவோ இருந்தோமோ, இல்லை விலங்காக இருந்தோமோ, மனுஷனாகவே இருந்து புரிஞ்சுக்காத இருந்தோமோ அதெல்லாம் தெரியாது. இப்போ நமக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த அவதாரம், மகாபரிபூர்ண அவதாரத்தில் நாமும் ஒரு மூலையில் அவர் மனசில் இடம் பிடிச்சி. ஏன்னா யாரையாவது ஒரு தரம் பார்த்துட்டாருன்னா அவளை மனசில் வச்சுருவார். அப்படி அண்ணாவுடைய சுபாவம். யாரையுமே மறக்க மாட்டார். அன்னைக்கு சின்ன வயசில் பார்த்தவளை கூட இப்போ வந்தானா திடீர்னு வந்தானா ஞாபகம் வச்சுட்டு பேசுவார் இல்லையா? அப்பேற்பட்டதான மகானுபாவனுடைய ஹிருதயத்தில் நம்மளையும் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னோ, அல்லது நம்ம ஹிருதயத்தில் அவர் பேரே என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு ஒவ்வொருத்தர் மனசையும் அப்படி அடையப்புடைய வீட்டு இருக்கிறதையும் பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தருமே விஷ்ணு சித்தர்களாக போயிட்டோம். விஷ்ணுவை தன் சித்தத்தில் வச்சுருக்கார். விஷ்ணுவுடைய சித்தத்தில் இவர் இருக்கார். அதுதான் பெரிய ஆழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். அது மாதிரி ஸ்ரீ அண்ணாவுடைய ஹிருதயத்தில் நம்மளும் நம்ம ஹிருதயத்தில் ஸ்ரீ அண்ணாவுமா இருக்கச்சே இவ்வளவு பெரிய மகோபகாரகம் பண்ண இந்த அவதாரம் நமக்கு ஸ்ரீ அண்ணாவும் மன்னியுமா இப்படிப்பட்ட அவதாரம் நமக்கு பண்ணி கொடுத்ததான உபகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பொட்டு கண்ணீர் விட்டுட்டா ஆயிடுதா அப்படின்னா போறாது. ஏன்னா இதுக்கு ஜென்ம ஜென்மா 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு கைங்கரியத்தை தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் காட்டி கொடுத்ததான தர்மம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ, கிரந்தங்கள் கீர்த்தனங்கள்லாம் பாராயணங்கள் பாடுறது போன்றவைகளோ, அல்லது அவருடைய குரல் ஒலிச்சுருக்க கேசட்டுகள் மூலமாக அது மூலமாக குரலை கேட்குறதோ, இதெல்லாம் கூட பெரிய விஷயம். என்னன்னா என்கிட்ட எல்லாருக்கும் பிரியம் வந்துடும், பிரேமம் வந்துடும். நான் அதை விரும்பலை. பக்தாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர பிரேமையோட துவேஷம் இல்லாத பழகணும் அப்படின்னு அடியன்ட்டு அடிக்கடி சொல்லுவார். அதனால நமக்குள்ளால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேமிக்க பக்தாள்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர பிரேமையோட பழகணும். பரஸ்பர நீச்ச பாவை அப்படின்றார் இல்லையா? அப்படி வைகுண்ட நித்திய சூரியலோன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பரஸ்பர பிரேமையோடு இருந்துட்டு திவ்ய தேசங்கள் அண்ணா காண்பிச்சு கொடுத்தது போல கைங்கரியங்களை பண்ணிட்டு பிற சம்பிரதாயத்தை சேர்ந்த வாழ்க்கெல்லாம் துவேஷம் இல்லாத விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட அந்த சம்பிரதாயத்துப்படி கிருஷ்ணன் அடைய போகிறான். நம்ம இந்த சம்பிரதாயம் நமக்கு கிடைச்ச சம்பிரதாயத்துப்படி நம்ம போகிறோம். ஆனால் அவளுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நமக்கு ஸ்ரீ அண்ணான்னு ஒருத்தர் கிடைச்சாரே அப்படிங்கிற ஒரு கிடைச்ச லாபத்தை நினச்சிண்டு, அந்த பாக்கியத்தை நினச்சிண்டு இதோடு நிறுத்திக்காத இந்த தான சம்பிரதாய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இதெல்லாம் அண்ணாவுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடனாக, அல்லது ஒரு கால் பிரேமையினாலேயோ அல்லது பதிலுக்கு நான் என்ன செய்வேன்னா முதல்ல அவர் சொல்லி கொடுத்ததை நீ அனுஷ்டி உன்னுடைய தலைமுறை வாரிசுகளுக்கும் சொல்லிவே. அப்போ தானே வாழியடி வாழியாக போகும். அப்படிங்கிறதுனால அதுக்கு உபகார ஸ்மிருதினா வேறு என்ன பண்ண முடியும்? அவர் கொடுத்த கிரந்த கீர்த்தனங்களையும் அவர் காட்டி கொடுத்த திவ்யதேச கைங்கரியங்களையும் அவர் காட்டி கொடுத்ததான விஷயங்களெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதும், புறத்தியாருடையதான மற்ற சம்பிரதாயங்கள்ட்டெல்லாம் ஈடுபட்டவாட்டெல்லாம் துவேஷம் இல்லாத அவளோட அனுசரிச்சுண்டு எல்லாரையும் ஆஸ்திகால்னு பரந்த ஹிருதயத்தோடு பார்த்துட்டு உனக்கு என்ன சித்தாந்தமோ உனக்கு காட்டி கொடுத்துருக்காரோ அந்த சித்தாந்தத்தில் நீ போயிட்டு இப்படிலாம் இருக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய உபகாரம். அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை ஒரு ரகசிய கிரந்தமே பண்ணார், உபகார ஸ்மிருதி அல்லது உபகார ரத்தனம்னு பேர் அதுக்கு, அந்த ரகசிய கிரந்தத்துக்கு. அந்த மாதிரி நமக்கு அதுதான் முக்கியம், உபகார ஸ்மிருதி தான். பண்ண மகோபகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கண்ணீர் விட்டுண்டே, ஆனால் அவர் காட்டின பாதையில் நம்ம போகிறது. அவர் எங்கே போயிட்டார்னா நம்ம ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்கார். ஒவ்வொருத்தர் ஹிருதயத்திலே இருக்கார். அவர் ஹிருதயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் சமாதானம் அப்படின்னு. இது இன்னும் மேலே மேலே நமக்கு அந்த ருச்சி பிரேமையும் அல்ல நாமத்திலேயோ
அவர் காண்பிச்சு கொடுத்த பாதையிலே நமக்கு மேலும் மேலும் ருச்சி உண்டாகணும் அப்படின்னு அவர்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிப்போம். மங்களம் சத்குருபியோஸ்து வைஷ்ணவேபியோஸ்து மங்களம், மங்களம் மாதவாயாஸ்து பிரேமிகாயாஸ்து மங்களம், மங்களாசாசனபரைர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அநேக சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.